சிவாய நம. வணக்கம் வணக்கம். அரகர நம பார்வதி அனைவருக்கும் பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சாருமதி அம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. சாருமதி அம்மா விநாயகர் பாடல் பாடு. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஊரு ஊமை கொளமிகு கரியது, வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர், கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை, வடிவினர் பயில் வலி வளமுறையிறன். நன்றிங்கம்மா. புஷ்பலதம்மா நாலொரு துதி பாடுங்கம்மா. ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்று நம்ம வெள்ளிக்கிழமை. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு நாயன்மார் பத்தி தான் சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வழியில ஏயர்கொன் கலிக்காம நாயனாருடைய புராணத்தை சிந்திச்சுட்டு இருக்கோம். இதுல 11வது அமர்வு. இந்த அமர்வு மட்டும் 11வது அமர்வாக இன்னைக்கு நடைபெற இருக்கின்றது. அடியார்கள் எல்லாரும் வரணும்டா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால இன்னைக்கு அம்மா 11வது அமர்வுல திருவானைக்காவலுடைய அந்த பதிகத்தினுடைய விளக்கமும் கொடுக்கறதா இருக்கிறாங்க. அதனால அந்த புக்கையும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. 7ஆம் திருமுறையில திருவானைக்காவல் அந்த பாடலுடைய விளக்கமும் அம்மா சேர்த்து எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க போன வாரம். அதனால அடியார்கள்லாம் புக்கை எடுத்து தயாரா எடுத்து வச்சுக்கோங்க. அம்மா வாருங்கள் அம்மா, வருக வருக என்று அம்மாவை வரவேற்கின்றோம். திருச்சிற்றம்பலம். ஐயாவையும் வரவேற்கின்றோம். சேகர் ஐயா, கோமல பெரிய ஐயாவையும் வரவேற்கின்றோம். சிவா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபரம்பொருளின் ஒப்பில்லாத பெருங்கருணையினால் ஏயர்கொன் கலிக்காம நாயனார் புராணத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளியபடி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த செய்த தவத்தால சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய வாழ்க்கையில இறைவன் நிகழ்த்திய அருட்திரு விளையாடல்களை எல்லாம் இணைந்து மகிழ்ந்து வணங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு சிறு முன்னோட்டம் பார்த்துட்டு இன்றைய வகுப்புக்கு செல்லலாம். தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. உப்பில் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பல சிவஸ்தலங்களையும் வணங்கி கொண்டு திருக்கண்டியூர், திரு ஐயாறு, திரு பூந்துருத்தி, திரு ஆலம்பொழில் அந்த மாதிரி இருக்கிற சிவஸ்தலங்கள் எல்லாத்தையும் வணங்கிக்கிட்டு திரு ஆலம்பொழில்ல அன்று இரவு பள்ளி கொள்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அப்பொழுது இறைவன் அவருக்கு கனவுல அருளி செய்கின்றார். என்ன அப்படின்னு சொன்னா, மழப்பாடியினில் வருவதற்கு நினைக்க மறந்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு, வெறும் மறந்தாயோன்னு சொல்லல, நினைக்க மறந்தாயோ.
காரணம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நினைவெல்லாம் எப்போதும் வந்து சிவபெருமான் திருவடியை பற்றி தான் இருக்கும். ஏன்னா யோக நெறியில் பயில்கின்றவர். அப்படி இருக்கும்போது உனக்கு எப்போதும் என்னோட நினைப்பு இருக்கும் பொழுது மறக்க எவ்வாறு நேர்ந்தது அப்படின்னு சுவாமி வினாவும் போது அந்த கனவை விட்டு உடனே முழிச்சுக்கிறாரு. முழிச்ச உடனே அவருக்கு என்ன இறைவன் அருளி செய்தார் அப்படின்றது ஞாபகம் வருது. உடனே வந்து என்ன பண்றாருன்னா அடுத்த நாள் காலையிலேயே வந்து இறைவனை சென்று வணங்குகின்றார். இந்த பாடலுடைய மகுடமாக அமைஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, உன்னையெல்லால் இனி யாரை நினைக்கேனே. அதாவது நீ என்ன மறந்துட்டியான்னு சுவாமி கேட்டாரு இல்லையா, நினைக்க மறந்தாயோன்னு சொன்னதுக்கு எப்படி வந்து மறக்க முடியும், உன்னையெல்லாம் யாரை நினைக்கிறேன், உன்னைதான் நான் நினைக்கிறேன், உன்னை தவிர யாரை நினைக்க முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு ஒரு விதமாக இறைவனை வந்து தன்னோடு தொடர்பு படுத்துறாரு. அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயனே அப்படின்னு சொல்லிட்டு, ஆலா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வந்து தன்னோட எனக்கு வந்து சுற்றமாக இருப்பவன் நீ, தந்தை தாயாக இருப்பவன் நீ, ஆளுடைய நாயகனாக விளங்குபவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பில் அந்த திருப்பதிகத்தை பாடி இறைவனுடைய திருவருள் பெறுகின்றார். இந்த பதிகத்தை நம்ம சேக்கிழார் பெருமான் சொல்லும் பொழுது எப்படி சொல்றாருன்னா, தன்னேர் இல்லா பதிக மலர். பொதுவாக பதிகத்தை வந்து மலர்னு சொல்லுவோம். சுவாமி திருவடியில அதை சாத்துறாங்க, சுவாமிக்கு சூட்டக்கூடியது. அது வந்து தன்னேர் இல்லாத பதிக மலர் சொல்றாங்க. அவ்வளவு சிறப்புக்குரியது. காரணம் அதோட பயன் நம்ம பார்த்தோம். இந்த ஏத்த வல்லார் வந்து பரலோகம் ஆகிய சிவலோகம் சேர்வர். இந்த பெருமைக்குரிய பதிகம் அதை இறைவனின் திருவருளால சென்ற வகுப்பு சிந்தித்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த திரு ஆனைக்கா அந்த பத்திய ஒரு சிறு குறிப்பும் நம்ம சென்ற வகுப்புல சிந்தித்தோம். அது ஒரு சிறு முன்னோட்டம் பார்க்கலாம். இவ்வாறு எங்கெல்லாம் வந்து இறைவனுடைய அருள் திருவிளையாடல்கள் நிகழ்த்தப்படுகிறதோ அந்த திருத்தலங்கள்ல கொஞ்ச நாள் அருளாளர்கள் தங்கி இருந்து காலந்தோறும் இறைவனை வணங்கி நன்மை பெறுவார்கள். அது போல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சில நாள் அந்த மழைப்பாடியிலே தங்கி இருந்து இறைவனை அன்போடு வணங்குகின்றார். வணங்கி கொண்டு அடுத்தது வந்து திரு ஆனைக்கா செல்கின்றார். செய்ய சடையா நம்ம பார்த்தோம், அழல் நீர் ஒழுகி அணையும் சடையினை உடைய பெருமான், மின்னல் போன்ற மின்னுகின்ற செஞ்சடையினை உடைய பெருமான், அத்தகைய பெருமான் வீற்றிருக்கின்ற திரு ஆனைக்கா அங்கு சென்று அணைந்து தொண்டர்கள் எல்லாம் வந்து இவரை அன்போடு வரவேற்று அழைத்து கொண்டு கோயிலுக்கு செல்கின்றார்கள். தொண்டர்களை பார்த்து மனம் மகிழ்ந்து திருக்கோயிலுக்கு சென்று மறைகள் ஆய நான்கும் என்று ஆரம்பிக்கும் அருள் திருப்பதிகத்தை பாடி அருளுகின்றார். நிறையும் காதல், அதுதான் உள்ளத்தில் வந்து அன்பு நிறைஞ்சிருக்கு, அது மென்மேலும் பெருகுகின்றது. அதையேதான் சொற்களாக்கி என்ன பண்றார், இறைவனுக்கு சாத்துகின்றார். தமிழ் மாலையாக செஞ்சொல் தமிழ் பதிகமாக பாடி அருளுகின்றார். அந்த பதிகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறையும் பணிவார் எம்மையும் ஆளுடையார். இறையும்னா சிறிதள வேணும், சிறிதளவாவது திருவானைக்காவில் வீற்றிருக்கின்ற இறைவனை பணிவார்கள், உள்ளன்போடு பணிவார்கள் யார் யாரோ அவர்களுக்கெல்லாம் நான் வந்து அடிமை. இறைவனை அன்போடு பணிபவர்கள் எல்லாம் என்னை ஆளுதற்குரிய தலைவர்கள் அப்படின்றாங்க. இப்ப இறைவனுக்கு எவ்வளவு பெரிய பெருமையை சேர்க்கின்றார் பாருங்க. இறைவனை வணங்குவதால அடியார்களுக்கு எவ்வளவு பெருமை சேரும்ன்றதையும் சொல்றாரு. இறையளவேனும் வணங்கினாலும் போதும், அப்படி வணக்க முடிய உள்ளம் யாருக்கு இருக்கோ அவர்கள் தான் என்னுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இல்ல, எல்லா பாடல்களையும் இந்த கருத்து அமைந்ததாக இருக்கின்றது. அதனாலதான் இந்த பதிகத்தை வந்து சிந்திப்பது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் திருவருளா சிந்தித்தோம். பிரேமாமாவும் சரின்னு சொன்னாங்க. நம்முடைய கோமல் ஐயா வந்து அடிக்கடி சொல்றது இதுதான், சிறப்புக்குரிய பதிகங்கள் இருந்தா அதையும் வந்து சேர்த்து சிந்திக்கிறது தான் சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஐயாவுடைய வழிகாட்டின்படி இந்த திருத்தலத்தை பத்தி அந்த பதிகம் பாடல் வந்து இன்று சிந்திக்க இருக்கின்றோம். மேலும் அந்த பதிகத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வளவர்கள் இல்லையா, சோழர்களுடைய இன்னொரு பெயர் வந்து வளவர்கள் குறிப்பிடுவோம். இந்த சோழ ராஜாவாகிய அந்த உறையூரை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த சோழ ராஜா காவிரி நதியில் வந்து நீராடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஆரமானது அவர் அணிந்திருக்கின்ற அழகிய அந்த ஆபரணம், இந்த மாலை, பொன் மாலை வந்து குளிக்கும் பொழுது அது நழுவி போகின்றது. வருந்தி என்ன பண்றாருன்னா, அதை இறைவா நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி வேண்ட இறைவன் திருவருளால என்ன ஆகுதுன்னா, இறைவனுடைய திருமஞ்சனத்துக்காக அபிஷேகத்தின் பொருட்டு காவிரியில நீர் அள்ளுவாங்க குடத்துல. அந்த குடத்துல அந்த ஆரம் வழுவி போக அது அவங்களுக்கு எடுத்தவங்களுக்கே தெரியல. அதுதான் அதிசயம். அங்க இந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது இறைவனோட திருமேனியில வந்து அந்த ஆரம் வந்து தானாகவே சாற்றப்படுகிறது. அத்தகைய அற்புதம் நிகழ்ந்தது.
அத வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தன்னுடைய 7வது திருப்பாட்டில், இப்ப நம்ம பார்க்க போற அந்த பதிகத்துல 7வது திருப்பாட்டுல வந்து இந்த அருள் நிகழ்வை வந்து அகச்சான்ற வந்து கூறி அருளுகின்றார். இதையே திருஞான சம்பந்த பெருமானும் வந்து இந்த அருள் நிகழ்வை வந்து சிறப்பித்து பாடுகின்றார். எப்படின்னா, ஆரம் நீரோடு ஏந்தினார் ஆனைக்காவு சேர்மினே. வெறும் நீர் மட்டும் இல்ல, அதோட என்ன ஏத்துக்கிறார் சுவாமி, அந்த ஆரத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். அத்தகைய திரு ஆனைக்காவில் வீற்றிருக்கின்ற இறைவனை சேருங்கள் அப்படின்னு. இது எதுக்காக சொல்றேன்னா, அடியவர்களுக்கு அருள் செய்வான். அடியவர்கள் அன்போடு வேண்டும் பொழுது அதனை ஏற்று அவர்களுக்கு இறைவன் அருள் செய்வான். அத்தகைய இறைவனை சேருங்கள் சொல்லிட்டு திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் பெருமானும் இந்த திருப்பதிகத்தை, இந்த திருத்தலத்தை குறித்து பாடும் பொழுது திருப்பதிகங்கள்ல இந்த செய்தியை வந்து, இந்த அருள் நிகழ்வை வந்து கூறி அருளுகின்றார். இது போல வந்து இறைவன் நிகழ்த்துகின்ற அருட்திருவிளையாடல்களை வந்து அடியார் பெருமக்கள் கூறும்போது அதை கேட்டு மகிழும் போது நமக்கும் வந்து மேலும் அந்த சிவ புண்ணியம் கிடைக்கும். அதனால வந்து இதை வந்து சிந்திக்கிறது மிக சிறப்பா இருக்கும். அந்த வளவர் பெருமான் மணி அழகிய மணியாரம் சாத்தி கொண்டு அந்த பொன்னி நதி, பொன் துகள்களை எல்லாம் எடுத்துட்டு வர்றதுனால காவிரிக்கு பொன்னி நதியின் பேரு. அத்தகைய காவிரியில் நீராடி முழுகும் பொழுது அந்த ஆரமானது வழுவி போக, அதனால துன்பமுற்று என்ன சொல்றாரு அவரு, இறைவா ஏற்றுக்கொள் சொல்லும் பொழுது அது திருமஞ்சன குடத்தில் வந்து புகுந்தது. இறைவனுக்கு அபிஷேகம் ஆட்டும் பொழுது இறைவன் அதை அணிந்தருளி அருள் புரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேக்கிழார் பெருமானும் தன்னுடைய 77வது பாடல்ல சொல்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் போற்றி சொல்றாரோ, ஞான சம்பந்த பெருமான் போற்றி சொல்றாரோ, நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானும் இந்த அருள் நிகழ்வை வந்து போற்றி சொல்றாரு. இப்ப நம்ம வந்து திரு ஆனைக்கா அந்த தல பெருமையை சிந்தித்து இறைவன் திருவருளால பதிகத்தையும் சிந்திப்போம். அதுக்கப்புறம் வந்து திருப்பி பெரிய புராணத்துல இந்த திரு ஆனைக்காவை விட்டு அதுக்கப்புறம் அடுத்தது எந்த பதி செல்கின்றார், அங்க என்ன அற்புதம், சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வாழ்க்கையில, அருள் வாழ்க்கையில எல்லாமே வந்து அருள் அற்புதங்கள் தான். இறைவன் வந்து உலகம் உய்யும் பொருட்டு அருள் செய்தவைகள் தான் அவரோட வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள் எல்லாமே. இந்த ஒவ்வொன்றா இறைவன் திருவருளா சிந்திப்போம் என்று சொல்லி இப்போ அந்த திரு ஆனைக்கா அந்த பதியோடைய சிறப்புகளை பார்ப்போம். அதாவது இது காவிரி வடகரையில் அமைந்திருக்கின்ற 60வது தலம். ரொம்ப சிறப்புக்குரியது என்னன்னா, மூவர் பாடல் பெற்றது. மூவர் பெருமக்களும் அவர்களுடைய திருவடிப்பட்ட இடம். அவங்க வந்து இறைவனை போற்றி வணங்கி தேவார பதிகங்களை பாடி அருளி இருக்கின்றார்கள். இந்த அந்த திரு ஆனைக்காவல் அப்படின்றது வந்து எதனால பெயர் ஏற்பட்டதுன்னா, யானை பூஜித்தது, அதனால திரு ஆனைக்காவல் அப்படின்ற அருள் பெயர் ஏற்பட்டது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த திரு ஆனைக்கால வந்து அந்த யானையாக யார் வழிபட்டது அப்படின்னு சொல்லிட்டு, சிவலோகத்துல சிவ பரம்பொருளுக்கு தொண்டு செய்கின்ற பல வந்து கனக்கூட்டங்கள் எல்லாமே என்ன பண்ணும்னா, சுவாமிய வந்து வணங்கி பூஜித்து மகிழ்வார்கள். அப்படி இருக்கும்பொழுது 2 அடியார்கள் அன்பர்கள் அவர்களுக்குள்ளார ஒரு போட்டி, சுவாமிக்கு சிறப்பா வந்து யார் வந்து பூஜை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பூசல் காரணமாக என்ன பண்ணாங்கன்னா, சுவாமி கைலாயத்தை விட்டு நிக்கிறார். அந்த அந்த இந்த எண்ணம் அங்க இருக்கக்கூடாது, சண்டை சச்சரவுக்குலாம் இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அப்படி இறைவனால் நீக்கப்பட்டவர்கள் 2 பேரும் என்ன பண்ணாங்க, அந்த தொடர்ச்சி, அந்த இறைவனுக்கு தொண்டு செய்த தொடர்ச்சியினால ஒருத்தர் பூமியில வந்து யானையாகவும் இன்னொரு உயிர் வந்து சிலந்தியாகவும் பிறப்பெடுத்து அப்பயும் அந்த தொண்டு செய்கின்றார்கள். இந்த காவிரியில இருக்கிற இந்த திருவானைக்காவல்ல ஒரு வெண்ணாவல் மரம் இருக்கின்றது. அதுதான் வந்து திருத்தலத்தோட தல விருட்சமாக விளங்குகின்றது, வெண்ணாவல் மரம். சுவாமிக்கு வந்து அதனால்தான் ஜம்புகேஸ்வரர், ஜம்புனா அந்த நாவல், நாவல் நாட்டு சுவாமிக்கு வந்து அதனால ஜம்புகேஸ்வரர் அப்படின்ற பெயர் உண்டு திருத்தல நாதருக்கு. இப்ப அந்த வெண்ணாவல் மரத்தின் கீழே சுவாமி வந்து சுயம்புவாக எழுந்தருளி இருக்கின்றார், உயிர்கள் உய்யும் பொருட்டு. இந்த அவருக்கு ஏன்னா இருக்கிற சிவலோகத்துல இறைவனுக்கு திருத்தொண்டு செய்தவர்கள், அதனால அந்த இறைவன் இருக்கிறத வந்து உணர்ந்து இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்ற கருத்தால என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, யானை உருவம் கொண்ட அவர் வந்து தினந்தோறும் அந்த காவிரியில நீரை எடுத்து வந்து சுவாமிக்கு அபிஷேகித்து பூஜை செய்து வணங்குகின்றது. அதால முயன்ற அந்த சிவ தொண்டு செய்கின்றது.
இந்த சிலந்தியானது பாக்குது. அப்படியே வந்து எந்த ஒரு கூரையும் இல்லாம சுவாமி வந்து மரத்து கீழே இருக்காங்க. இந்த மரத்திலேந்து விழுகின்ற அந்த சருகுகள் இதெல்லாம் சுவாமி மேல படுதே அது அப்படின்ட்டு ரொம்ப வருந்தி என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய வாயில சிலந்தி தெரியும் வாய் தன்னுடைய வாயிலேந்து பிடிக்கின்ற அந்த நூலாலதான் பந்தல் அமைக்கும். அது போல வந்து மிக வேகமாக என்ன பண்ணுது, இந்த வாய் நூலால ஒரு பந்தலை அமைத்து சுவாமிக்கு வந்து ஒரு வெயில் தாக்கமும் அந்த சருகுகள்லாம் உதிராத வண்ணம் இந்த மேற்கட்டி அமைத்து அது அந்த தொண்டு அதால் இயன்ற தொண்டு செய்து கொண்டிருக்கின்றது. இப்ப யானை வருது, தினந்தோறும் பூஜைக்கு வரும்பொழுது பார்த்தா சுவாமிக்கு மேல ஒரு சிலந்தி வந்து போல வலை பின்னி இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒட்டடை அப்படின்னு சொல்லிட்டு அதை நீக்குவோம் இல்லையா? சரி இது அனுசிதம், சுவாமிக்கு மேல இப்படி இருக்கக்கூடாதுன்னு அதை நீக்கி விட்டு அது பூஜை செய்து விட்டு போகிறது. சிலந்தி பார்க்குது, இதை எடுத்துருச்சுன்ட்டு அடுத்த நாள் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுது அப்படின்னா வலையை வந்து பின்னுகின்றது. தினந்தோறும் என்ன பண்ணுதுன்னா யானையும் வந்து அது சிதைத்து விடுகின்றது. அங்க இருந்து சண்டை இங்கேயும் வந்து தொடர்ச்சியா வருது. யானைக்கு கோபம், நம்ம வந்து தினந்தோறும் அனுசிதம் செய்தேன்னு சொல்லிட்டு. சிலந்திக்கும் கோபம், நம்ம செய்யற தொண்டை தடைப்படுத்துதேன்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணுது, கோபம் கொண்டு இந்த சிலந்தியானது இந்த யானையுடைய தும்பிக்கையில வந்து புகுந்து கொண்டிருக்கிறது, புகுந்து கடிக்குது. யானைக்கு வந்து அந்த தாங்க முடியல, எப்படியோ அது நீக்கணும்னு பார்க்கறது முடியல. அது வரையும் மண்டை வரையும் அந்த துதிக்கை வழியா ஏறி போயிடுது. இப்ப அது என்ன பண்ணணும்னா அதையும் கொல்லணும், அது கொல்லணும் அப்படின்ற ஒரு கருத்துல இந்த யானை என்ன பண்ணுது, ஒரு பெரிய பாறை மேல மோதுது. அது எங்க இடத்துல இருக்கும் அந்த சிலந்தி தலையில அடிபட்டு யானையும் இறக்கின்றது, அந்த சிலந்தியும் இறந்து போகின்றது. இந்த சிலந்தி வந்து அது செய்த அந்த தினந்தோறும் இறைவனுக்கு அந்த மேற்கட்டி பந்தல் அமைத்தது இல்லையா, அந்த புண்ணியத்தினால இந்த தென் திசை வாழணும், சிவஸ்தலங்கள்லாம் உருவாகணும்னு இறைவன் திருவருளால அந்த சிலந்தியானது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த ஊர்லயே எங்க வெண்ணவள் மரத்துக்கு கீழே இருந்து திருத்தொண்டு செய்ததோ அந்த தளத்திலேயே வந்து ஒரு அரசனின் மகனாக பிறக்கின்றது. அந்த அரசன் அந்த இந்த கதை சொன்னீங்க, ரொம்ப 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 நீண்டுகிட்டே போகும், சுருக்கமா சொல்றேன். சோழ அரசன் அவனுக்கு வந்து தன்னுடைய மனைவியோட கோயிலுக்கெல்லாம் போய் வணங்குறான். காரணம் வந்து புத்திர பேர் இல்லை அப்படின்ற வருத்தம். அப்படி அவன் வருந்தும் போது இறைவன் அருள் செய்கின்றார், வந்து உனக்கு என்னோட அருளால ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்கின்றான். இறைவனை தந்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பிறக்க போற நேரம் அப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜோதிடத்தில் வல்லவர் அரச சபையில இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்றாங்க, இந்த குழந்தை இன்னும் சிறிது ஒரு நாழிகை கழித்து பிறந்தால் வந்து இந்த உலகத்தையே ஆளக்கூடிய தன்மை மிக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த அன்னை ஒரு தாய் தந்தை என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குழந்தை வந்து ஊர் உலகம் போற்றும்படி வாழணும், பேர் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால என்ன சொல்றாங்க, சரி அப்படியே வந்து நீங்க குறிப்பிட்ட நாளைக்கு கழிச்சு குழந்தை பிறக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எப்படி இருந்தாலும் குழந்தை பிறக்கிற நேரம் வந்துருச்சு, தடுக்கணும்ன்றதுக்காக அந்த தாய் இந்த கமலவதி என்ன சொல்லுவாங்க, இந்த தலைகீழ கட்டி தொங்க விடுங்க. அப்ப அந்த அந்த குழந்தை பிறப்பது கொஞ்சம் தடைப்படும், அந்த ஒரு ஜோசியர் எந்த நேரத்துல சொல்றாரோ அந்த நேரத்துல இறக்கி விடுங்கன்னு சொல்றாங்க. அரசு இல்லையா, அவங்க சொல்லியபடியே அவங்கள வந்து கட்டி வைக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட நேரம் கழித்த உடனே அவங்களை என்ன பண்றாங்கன்னா அவங்களை இறக்கி விடுறாங்க. இது என்ன ஆகும், அது கர்ப்பிணி பெண்ணு அதுபோல் தலைகீழ கட்டி தொங்க விட்டா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அந்த பாதிப்புகளை குறித்து எண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை அந்த குறித்த காலம் முடிஞ்ச உடனே அவங்க இறக்குறாங்க. குழந்தை வந்து பிறந்து உடனே அந்த அரசியும் அந்த குழந்தைய பாக்குறா. தலைகீழ கட்டி இருந்ததால அந்த குழந்தையோட கண்ணு எல்லாம் அப்படியே ரத்த சிவப்பா இருக்கு. என்போ செங்கண்ணனோ அப்படின்றாங்க. இதோட என்னுடைய அரசனாகி குழந்தைய கொஞ்சம் இல்ல ராஜா கண்ணன் இது போல அவனோட கண்ணுக்கு சிவப்பா இருக்கே, செங்கண் கொண்டவனோ அப்படின்றாங்க. சொல்லிட்டு உடனே இறந்துடுறாங்க. அவங்க என்ன வார்த்தையை கடைசியா சொன்னாங்களோ அதுவே நாமமாக வைத்து அவனும் வந்து அந்த பிள்ளையை வந்து வளர்க்கின்றான். இந்த குழந்தை வந்து முற்பிறவில சிலந்தியா இருந்து இறைவனுக்கு தொண்டு செய்தது. அதுக்கு முற்பிறவி ஞானத்தோடையே பிறந்து நம்ம பிறந்த காரணம் என்னன்னு உணர்ந்து சிவபக்தி கொண்டு அந்த தொண்டு தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுதான் ஒரு தொண்டு நம்ம செஞ்சோம்னா எல்லா பிறவிகளையும் அந்த தொண்டு தான் தொடர்ச்சியாக வரும். அப்ப வந்து இறைவனுக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் திருவருளால அந்த ஞானம் எழுந்து கிட்டத்தட்ட ஒரு 78 மாட கோயில்கள் வந்து ஒரு சில இடத்துல 72ன்னு சொல்லியிருக்காங்க. CKS அவருடைய அருள் குறிப்புல வந்து 78 அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. 78 மாட கோயில்கள். அது எப்படின்னா, யானைக்கு இவருக்கு தான் பகை இல்லையா, சிலந்திக்கும். அதனால யானை ஏற முடியாதபடி குறுகிய படிக்கட்டுகளை வச்சு உயரமா வந்து மாட கோயில்னு சொல்லும்.
அது போன்று 78 மாட கோயில்களை வந்து இறைவனுக்காக அமைத்திருக்கின்றார் இந்த ஒப்பில்லாத சோழ திருநாட்டில். அந்த கோச்சிங்க சோழ நாயனார் வந்து திரு அவதாரம் செய்த பதி, திரு தொண்டுகள் செய்த திருப்பதி இது. இறைவன் வந்து சம்புகேஸ்வரர், இன்னொன்னு வந்து செழும் நீர்த்திரள் நாதர் அப்படின்றாங்க. இவ்வளவு பேர், அதாவது 5 பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அப்பு அப்படின்னு சொல்ற நீருக்குரிய தலம் இது. 2 வெவ்வேறு கருத்துக்கள் பார்த்தோம். அதாவது சிவலிங்கத்திலிருந்தே நீர் வருகின்றது அப்படின்றது ஒரு உரையில இருக்கு. இன்னொன்னு வந்து சிவலிங்கத்துக்கு அடியேந்து நீர் வருகின்றது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அது கோமலையா தான் இதுக்கு சரியான விளக்கம் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இது 2ல எதுவும் உண்மைன்னு தெரியல. ஆனா அது அப்பு ஸ்தலம், நீருக்குரியது. என்ன சொல்றாங்க, லிங்க திருமேனியிலிருந்தே நீர் வந்து உருவாகி வருகின்றதுன்றாங்க. அத்தகைய சிறப்பு பொருந்திய இந்த தலமாக இது விளங்குகின்றது. என்னென்ன தீர்த்தம் வேற இந்த காவிரி இல்லாம என்னென்ன தீர்த்தம் இருக்குன்னா, சந்திர தீர்த்தம், இந்திர தீர்த்தம் போன்ற தீர்த்தங்கள் விளங்குகின்றது. உமையன்னையின் நாமம் வந்து அகிலாண்ட நாயகி அப்படின்ற அருள் நாமத்தோடு, அகிலாண்டேஸ்வரின்னு சொல்லுவோம் இல்லையா, அகிலாண்ட நாயகி என்னும் திருநாமத்தோடு அங்க எழுந்தருளி இருக்கின்றார். சுவாமிக்கு வந்து இந்த செழு நீர்த்திரள் நாதர், நீருக்குரிய தலம்ன்றதுனால ஜம்புகேஸ்வரர் அப்படின்ற நாமமும் செழும் நீர்த்திரள் நாதர் என்ற நாமமும் கொண்டதாக இறைவன் வந்து விளங்குகின்றார். இன்னொன்னு, இந்த திருத்தலத்துல யாரெல்லாம் வணங்கி இறைவன் திருவருள் பெற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பு முனிவர், பிரம்மதேவர், விஷ்ணு பூஜித்து பேறு பெற்ற ஸ்தலமாக இது விளங்குகின்றது. அடுத்தது வந்து இந்த திருத்தலத்தை பத்தி ஒரு சிறப்பான செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த திருத்தலத்துல வந்து இந்த திருமதில் இருக்கு இல்லையா, அது ரொம்ப உயரமா இருக்கும். பெரிய புராணத்துல பார்க்கும்போது நிறைய இடத்துல பார்ப்போம், இந்த ஊரை சுத்தி இருக்கிற மதில், கோயிலை சுத்தி இருக்கிற மதில்லாம் மிக உயர்வாக இருக்கும்னு சொல்லிட்டு. அது போல ரொம்ப உயர்ந்த திருமதில் இருக்கு. அது இதை கட்டினாங்களாம். இதை கட்டும்போது என்ன ஆகுதுன்னா, கூலி நிறைய கேட்பாங்க இல்லையா. அப்ப சுவாமி என்ன பண்ணுவாருன்னா, அவரே சித்தராக வந்து யார் யாரெல்லாம் எவ்வளவு வேலை செஞ்சாங்க சுவாமிக்கு தெரியும் இல்லையா, அடியார்களுடைய அன்பையே அளந்து அருள வல்லாம். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, யார் யார் எவ்வளவு வேலை செஞ்சாங்களோ அதற்கேற்ற அளவுக்கு என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு திருநீர் கொடுப்பாராம். அந்த திருநீரே அவங்க செய்த கூலியாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பொருந்திய திருவிளையாடல் நிகழ்த்தி அருளப்பட்ட திருத்தலம் இது. அதனால அப்படி கட்டப்பட்டதுனால அந்த மதிலுக்கு பேரு திருநீற்று மதில் அப்படின்ற நாமம் கொண்டதாக அந்த உயர்ந்த மதில் விளங்குகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து என்னன்னா, இது ஒரு ஞான ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க. திருத்தலத்தை பற்றிய ஒரு சிறப்பு குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இது ஞான ஸ்தலம். திருத்தலத்தை வந்து வணங்கினால் ஞானம் ஏற்படும் சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்கைலாயத்துல இருந்து அம்பிகை இங்க எழுந்தருளி வந்து இங்க வந்து தவம் செய்யறாங்க. இங்க வந்து தவம் செய்து இறைவனிடம் இருந்து ஞான உபதேசம் பெற்றார். அதனால இது ஞான ஸ்தலமாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு இந்த ஒரு திருத்தலத்துக்கு போனவங்களுக்கு இந்த அதிசயம் பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த ஞான ஸ்தலமாக விளங்குவது, அம்பிகை திருக்கைலாயத்திலிருந்து வந்து இங்க வணங்கி பூஜித்து அருள் பெற்றது, இதை வந்து குறிக்கும் விதமாக தினந்தோறும் மத்தியானம் நடக்குது இல்லையா அந்த பூஜை, உச்சிக்கால பூஜை. அந்த உச்சிக்கால பூஜையில என்ன ஆகும்னு சொன்னா, இந்த அம்பாள் கோயில் அர்ச்சகர் இருக்காரு இல்லையா, அவரு வந்து அம்பாள் போல வேடம் அணிந்து வந்து இறைவனை பூஜிப்பார். ஏன்னா அம்பாள் வந்து இறைவனை பூஜித்து அருள் பெற்றார் அப்படின்ற அந்த அந்த அருள் நிகழ்வை வந்து எல்லாரும் கண்டு வணங்கணும், நன்மை பெறணும்ன்றதுக்காக வந்து தினந்தோறும் வந்து அந்த உச்சிக்கால வேலையில இந்த ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பான அந்த அர்ச்சனை வந்து நடக்குது. அதாவது அம்பாள் சந்நிதியில பூஜை செய்கின்ற அர்ச்சகர் அம்பாள் போலவே வேடம் அணிந்து சுவாமிக்கு வந்து பூஜை செய்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்கோயிலை பற்றிய வரலாற்றில் வந்து குறிப்பிட்டு வழங்கப்படுகிறது. இப்ப நம்ம பதிகத்துக்கு செல்வோம். 10 பதிகத்துக்கு செல்வோம். அதாவது எளிமையான பதிகம் தான், ஆனா ரொம்ப சிறப்புக்குரியது. காரணம் என்னன்னா, இறைவன் எப்படி ஒப்பில்லாதவனோ அடியார் பெருமக்களும் அவ்வாறு ஒப்பில்லாதவர்கள். அந்த அடியார் பெருமக்கள் அவர்கள் திருவடியெல்லாம் வணங்கி ஒவ்வொரு பாட்டிலையும் வணங்கி சொல்றதுனால இது எல்லையில்லா பெருமைக்குரிய பதிகமாக விளங்குகின்றது. முதல் பாடல். மறைகள் ஆயின நான்கும் மற்ற உல பொருள்களும் எல்லா துறையும் தோத்திரத்து இறையும் தொன்மையும் நன்மையும் ஆய அறையும் பூம்புனல் ஆனை காவுடை ஆதியை நாளும்
இறைவன் என்று அடி சேர்வார் எம்மையும் ஆளுடையாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடலையும் மகுடமாக வருகின்றது. கடைசி வரி இதுல என்ன சொல்றாங்கன்னா, மறைகள் ஆயின நான்கும், தெரியும் 4 வேதங்கள் இருக்கு. அந்த 4 வேதமாக விளங்குவது சிவபெருமான். இந்த மறைகள் மட்டும் இல்ல, அந்த மறைகளாகவும் இறைவன் விளங்குகின்றான். மறையின் முதலாகிய ஓம் என்ற பிரணவமாக விளங்குகின்றான். மறையின் பொருளாக விளங்குகின்றான். மறையை எப்போதும் ஓதுவதனால இந்த ஓதுகின்ற வேதியனாக அதன் பொருளாக யாவுமாக இறைவன் விளங்குகின்றான். இது நம்ம பதிகங்கள்ல பாக்குறோம். அததான் எடுத்து சிறப்பித்து சொல்றாங்க. மறைகள் ஆயின நான்கும் மற்ற உள்ள பொருள்களும், எல்லா பொருள்கள்னா எல்லாமே தான். எப்படி நம்ம பெரிய புராணத்துல சொல்லுவாங்க, பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாய். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எல்லா பொருள்களும் அடிப்படை துகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு அறிவியல் கூற்று. எப்படி நம்ம உடம்பு செல்கள் படிச்சிருக்கல, செல்களால் ஆனதோ அதே போல அந்த உயிரற்ற பொருட்கள் அதெல்லாம் அதே மாதிரி உடைச்சிட்டே வந்தோம்னா சிறு துளி உடைக்கவே முடியாத சிறு துளி அணுன்னு சொல்லுவோம். அதை உடைக்கவே முடியாது. அந்த அணு அதுதான் அடிப்படை. அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் ஒரு பொருளாயிருக்கு. அது போல அந்த அணுவாகி பிரிக்கவே முடியாத அணு. அதாலதான் உயிரற்ற பொருட்களும் ஆக்கப்பட்டிருக்கு. உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் யாவுமாக விளங்குபவன் சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இப்ப மற்ற உள்ள பொருள்கள்னா உயிர் உள்ளது உயிர் இல்லாதது எல்லா பொருள்களாகவும் விளங்குபவன் சிவபெருமான் தான். உயிருள்ள பொருட்களுக்கு மட்டும் இல்ல, உயிரற்ற பொருள்களுக்கும் விளங்குபவன் சிவபரம்பொருள் தான். அப்படிப்பட்டவன் எல்லா துறையும் தோத்திரத்து இறையும். எல்லா துறையும் அப்படின்னு சொன்னா சைவம் தான் சற்சமயம் நமக்கு தெரியும். இருந்தாலும் பக்குவப்படாத உயிர்கள் பல பலிநிலைகளுக்கு அப்புறம் தான் இந்த சைவ சமயத்துக்கே வர முடியும். அப்ப அதுங்களை வேற ஒரு சமயத்துல உட்புகுத்தி பக்குவப்படுத்துறதுக்காக பிற சமயங்களும் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டதுதான். அது போல பல துறையும்னா பல சமயங்கள். இந்த பழைய சமயங்களும் அந்த பழைய சமயங்கள்ல அவங்க ஒரு இறைவன் சொல்லி வணங்குவாங்க, தோத்திரம் செய்வார்கள். அந்த தோத்திரத்துக்குரியவன், அந்த தோத்திரத்துக்குரிய கடவுளாக யார் விளங்குகிறார்னா சிவபெருமான் தான். நம்மளுக்கே தெரியும், எந்த ஒரு தெய்வத்தை நீங்க வணங்கினாலும் அந்த பலன் யார், அந்த அந்த நீங்க வணங்குறத அந்த வணக்கத்தை யார்கிட்ட போய் சேரும், யார் எடுத்துப்பானா சிவ பரம்பொருள் தான் எடுத்துப்பாரு. ஏன்னா அவருதான் மேலான பரம்பொருள். உண்மை உணராம அவங்கவுங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு தெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்குகின்றாரு. தெய்வத்தை நீங்க வணங்கினாலும் அது எங்க போய் சேரும்னா சிவபெருமானின் திருப்படிக்கு தான் சென்று சேரும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எந்த துறை எந்த சமயமானாலும் இந்த சமயத்தில் சொல்லப்படுகின்ற தோத்திரங்கள் சொல்லி அந்த கடவுளை வணங்குகின்றார்கள். அந்த தோத்திரங்களும் சென்று சேர்வது ஒப்பில்லாத பரம்பொருளாகிய சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சிவபெருமான் தான் பரம்பொருள், அவர் தான் மெய்ப்பொருள்ன்றதை இந்த வரிகள் மூலமா உணர்த்துறாங்க. தோத்திரத்து இறையும். அவ்வாறு பிற சமயங்கள் தோத்திரம் செய்கின்றார்கள்ல, அந்த தோத்திரங்களால் போற்றப்படுகின்ற இறையும் யாருன்னா சிவபெருமான் தான் அப்படின்றாங்க. தொன்மையும் பழமை வாய்ந்தவன் இல்லையா, யாவற்றுக்கும் முன்னிற்கின்ற பெருமான், அவனுடைய ஆதி அந்தம் இல்லாதவன் சொல்றோம். அப்ப தொன்மை வாய்ந்தவன். தொன்மைனா பழமை மட்டும் இல்ல, சிறப்பும் குறித்திருந்தாதான் தொன்மை அப்படின்ற பதம் வரும். சிறப்பும் பழமையும் வாய்ந்தவன் நன்மையும் ஆன. இப்ப நன்மையும்னா எல்லா உயிர்களுக்கும் வீடு பேறு தருபவன் அர்த்தம் இல்லையா. அப்ப ஏன் எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கான்னா அவனால மட்டும்தான் வீடு பேறு தர முடியும். மற்ற சமயங்கள் காட்டுகின்ற நெறியாலோ மற்ற சமயங்கள் வேதான் தெய்வம் என்று சுட்டப்படுகின்ற தெய்வங்களாலோ வீடு பேறு தர முடியாது. வீடு பேராகிய நன்மையை தர வல்லவன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பை சொல்றாங்க. அப்படி வீடு பேற்றை தரக்கூடிய சிவபெருமான் அவன் எங்க இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறையும் பூங்குணல் ஆணைக்காவு உடைய ஆதியை. அதாவது அந்த ஆறு காவிரி ஆறு இருக்குல்ல, அது வேகமா வர்றதுனால அந்த சத்தம் இல்லையா, அந்த அலைகள் எழுப்புகின்ற அந்த ஓசை அதான் ஒலிக்கு. அறையும்னா வேகமா வர்றதுனால அந்த ஓசை மிக மிக அதிகமாக ஓசை கொடுத்து கொண்டே வருகின்றது. இந்த அழகிய அந்த காவிரி நதி, அத்தகைய குளிர்ச்சியான அந்த அழகிய இந்த புனலாகிய காவிரி நதி பாய்கின்ற ஆனைக்காவு உடைய ஆதியை. அப்படிப்பட்ட காவிரி நதி பாய்கின்ற ஆனைக்காவில் எழுந்தருளி இருக்கின்ற ஆதியை, யாவற்றுக்கும் முதல்வனாகிய சிவபெருமானை நாளும், அதுதான் முக்கியம்,
எப்போதும் தினம்தோறும் வணங்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடியார்கள் செய்கை அதுதான். எதை விட்டாலும் சிவ பக்தியையும் சிவ பூஜனையும் சிவ தொண்டையை விட மாட்டாங்க. இப்ப நாளும்னா தினம்தோறும் நியமமாக விடாது இறைவன் என்று அடி சேர்வார். இவனே தெய்வம் என்பதை உணர்ந்து திருவடியை வணங்குபவர்கள் எம்மையும் ஆளுடையாரே. யாரெல்லாம் தினந்தோறும் இறைவன் திருவடியை வணங்குகின்றார்களோ, அன்போடு வணங்குகின்றார்களோ, அவர்கள் என்னை ஆளுகின்ற தலைவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் திருவடியை வணங்குவதால பெறுகின்ற பெருமையை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அருளி செய்கின்றார். அடுத்தது 2வது பாடல். வங்கம் மேவிய வேலை நஞ்சு எழ வஞ்சர்கள் கூடி தங்கள் மேல் அடராமை உன் என உண்டு இருள் கண்டன் அங்கம் ஓதிய ஆணைக்கா உடை ஆதியை நாளும் எங்கள் ஈசன் என்பார்கள் எம்மையும் ஆளுடையாரே. அதாவது வங்கம் மேவிய வேலை, இது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்கம்னா நிறைய அர்த்தம். ஒரு தமிழ்ல மட்டும் ஒரு சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. வங்கம்னா கப்பல்னு எடுத்துக்கலாம், வங்கம்னா அலைகள்னு எடுத்துக்கலாம். இப்ப பார்க்கடலை குறிக்கிறதுனால அதை நம்ம அலைகள்னு எடுத்துக்கலாம். இந்த அலைகள் கொண்ட வேலைனா கடல். கடல் அலைகளை கொண்டதாக இருக்கின்றது, அது பார்க்கடல். இந்த பார்க்கடல்ல நஞ்சு எழுகின்றது. நமக்கு தெரியும் இல்லையா, இந்த புராணம் சிவமகா புராணத்திலே நம்ம சிந்திச்சிருக்கோம். அதுல இருக்கிறது தேவர்களும் முனிவர்களும் இந்த பார்க்கடல்ல இருந்து அமுதம் கிடைக்கும்னு நினைச்சு என்ன பண்றாங்க, நேருவே மத்தாக கொண்டு விஷ்ணு அடியில என்ன பண்றாங்க, ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அந்த கூர்ம அவதாரம், அந்த ஆமையோட இருக்கிற ஆமை குருவத்துல இருக்கிற அவதாரத்துல இருக்கிற விஷ்ணுவை பார்க்கடல் அடியில வச்சு, அவருக்கு மேல மேருமலைய வச்சு, வாசுகின்ற பாம்பை வச்சு அசுரர்களும் தேவர்களும் அந்த பார்க்கடலை கடையும் பொழுது நிறைய பொருட்கள்லாம் அதுல இருந்து வருது. மகாலட்சுமி சொல்ல போனா மகாலட்சுமி, இந்த கற்பகத்தரு எல்லாமே இந்த தேவலோகத்துல இருக்கிற சிறப்புக்குரியவை எல்லாம் அப்ப எழுந்தது. இதுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல என்ன வந்ததுன்னா ஆலகால நஞ்சுதான் வந்துச்சு இல்லையா. அந்த வாசுகின்ற பாம்பு கக்கிய அந்த விஷமும் அந்த பார்க்கடல்ல இருந்து எழுந்த அந்த விஷமும், அந்த ரெண்டையும் சுவாமி என்ன பண்றாருன்னா தான் உண்டார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த விஷம் அவ்வளவு கொடிய விஷம். அந்த விஷத்தோட அந்த காத்து பட்டே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா உயிர்கள்லாம் மாளுகி, அது இறந்து போகின்றது. திருமால் கூட தன் நிறம் மாறிவிட்டார். உயிர்கள் எல்லாம் காக்கணும், எங்க வச்சாலும் அது எல்லாருக்கும் துன்பத்தை கொடுக்கும். துன்பம் இல்லாம செய்யணும், எல்லாரையும் காக்கணும், அது அழிக்கவும் முடியாது. அப்ப என்ன பண்ணணும் போதுதான் சுவாமி என்ன பண்றாரு, என்னுடைய கண்டத்துல அடக்கி திருநீல கண்டனாக உயிர்களை எல்லாம் காக்கின்றார். இந்த அருள் வரலாற்று தான் இங்க சொல்லிருக்காங்க. வங்கம் மேவிய வேலை நஞ்சு எழ, அலைகள் பொருந்திய இந்த பார்க்கடல் கடைங்க, வேலைன்றது கடல், இந்த பார்க்கடல்ல நஞ்சு எழ, பார்க்கடல் கடையும் பொழுது நஞ்சு எழ வஞ்சர்கள் கூடி என்ன நினைக்கணும், இறைவா எப்படியாவது அதாவது நாங்க எங்களுக்கு இந்த துன்பத்துல இருந்து காப்பாற்றப்படணும்னு நினைச்சாங்க தவிர இறைவன் அதை உண்ணணும்னு சொல்லும் பொழுது அதை யாரும் தடுக்கல இல்லையா. அதனால அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா வஞ்சர்கள் அப்படின்ட்டு, தேவர்களை எல்லாம் வஞ்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் குறிப்பிடுகிறார். வஞ்சர்கள் கூடி தங்கள் மேல் அடராமை, அதாவது தங்களுக்கு துன்பம் வந்துடக்கூடாது, ஏன்னா அதுல இருந்து தன்னை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் தங்களுக்கு இல்ல, அதனால நம்ம இப்படிதான் தப்பிக்கணும், அதை மட்டும் நினைச்சு என்ன பண்ணாங்கன்னா தங்கள் மேல் அடராமை, தங்களை வருந்தாதபடி, அந்த அஞ்சு வருந்தாதபடி உன் என சுவாமி கிட்ட என்ன சொல்றாங்க, உன் என எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, உண்டு அவங்கெல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காக சுவாமி என்ன பண்ணாரு, உண்டு கரிய நிற கண்டத்தினை கொண்டவனாக விளங்குகின்றான் இல்லையா. மை போன்ற அந்த கண்டத்தினை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பில்லாத பரம்பொருள் இல்லையா. சிவன்னாலே என்ன அர்த்தம்னா அனைத்து கல்யாண குணங்களுக்கும் பிறப்பிடமாக திகழ்வன், கொண்டிருக்கிறது இல்ல. சுவாமி கிட்ட நல்ல குணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்ல, பிறக்கிறதே சுவாமி கிட்டே இருந்தான் நல்ல குணங்கள்லாம், கல்யாண குணங்கள்லாம். அதனாலதான் சிவபெருமான்ற நாம். அப்படிப்பட்டவரை தூயவரை அந்த ஆலகால நஞ்சு ஒண்ணும் செய்யல. இப்ப தீயதும் ஒரு நன்மைக்கு அடங்கிதான் போகும்ன்ற அர்த்தம். வேற இறைவனை தவிர தூயவர்கள் யாரும் இல்லைன்றதுனால எல்லாரையும் அந்த நஞ்சு அழிச்சிரும். இறைவன் ஒப்பில்லாத தூயவன், அதனாலதான் என்ன ஆகுது, அந்த நஞ்சு அவருக்குள்ள அடங்கி போயிடுச்சு. இப்ப அது மாதிரி அந்த நஞ்சினை உண்ட இருள் கண்டன் இறைவன் அங்கம் ஓதி ஆணைக்கா உடை ஆது. இது என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, நமக்கு எல்லாம் தெரியும் 4 வேதங்கள் 6 அங்கங்கள், 6 அங்கங்கள்லாம் பகுதி. வேதத்துக்கு ஒரு 6 பகுதிகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிற்சை, வியாகரணம், சந்தம், ஜோதிடம், நிருத்தம், கல்பம்.
வேதத்துல இது வேதத்தை கத்துக்கிட்டாங்க இந்த 6ம் வந்து கண்டிப்பா கத்துப்பாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிக்ஷைன்றது ஒலித்தல். வேதத்தை வந்து எப்படி ஒலிக்கணும் அது ரொம்ப முக்கியம். வேதத்தோட சிறப்பு என்னன்னா மிகுதியான பெருமைக்குரியது. அதே நேரம் எந்த ஒலிப்பு உச்சரிப்பு இருக்கணுமோ அந்த ஒலிப்பு மட்டும் இல்ல, கால அளவு. இந்த காலத்துல இத்தனை மாத்திரைகள் இப்படி சொல்லணும் அப்படின்றது இருக்கு. அந்த ஒலிப்பை வந்து எப்படி ஒலிக்கணும்ன்றத வந்து சொல்றதுதான் வந்து சிக்ஷை. அடுத்தது வந்து இந்த வியாகரணம் அப்படின்றது இலக்கணம். இந்த வேதத்துக்குரிய இலக்கணம் இதுதான் அப்படின்னு சொல்றதுதான் வந்து வியாகரணம். இந்த சந்தம்ன்றது இசையோடு பாடக்கூடியது வேதம். அந்த இசை என்ன இசையோடு அது பாடக்கூடியதுன்றது சொல்றதுதான் வந்து சந்தம். சோதிடம் உங்களுக்கே தெரியும், வானியல். இந்த வானத்துல இருக்கிற அந்த கோள்கள், அந்த சூரிய சந்திரர்கள், அதை வச்சு நம்ம வந்து எதிர்காலங்கள் காலங்கள் எல்லாம் கணிக்கிறது தான் வந்து வானியல். அடுத்தது நிறுத்தம் அப்படின்னு சொல்றது அந்த சொற்களுடைய பொருள் என்ன, ஒவ்வொரு சொற்கும் எந்த சொல்லுக்கு என்ன பொருள்ன்ட்டு அந்த வேதத்துக்குரிய சொற்களின் விளக்கத்தை கூறுவது நிறுத்தம். இது கல்பம் அப்படின்றது சடங்குகள். வேதத்துல சடங்குகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இந்த சடங்குகள் செய்ய வேண்டும், அந்த சடங்குகள் பற்றி விரிவாக சொல்வதுதான் வந்து கல்பம். இவ்வாறு 6 அங்கங்களை கொண்டதாக வேதங்கள் விளங்குகின்றது. அப்ப வந்து அந்தணர்கள் வந்து இந்த 4 வேதம் மட்டும் இல்லாம இந்த 6 அங்கங்களையும் ஓதி உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் சிறந்த அந்தணர்கள். அப்ப என்ன சொல்றாருன்னா, அங்கம் ஓதி ஆணைக்கா உடை ஆதியை. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த அங்கங்கள்லாம் உணர்ந்த ஓதிய ஆணைக்கா உடை ஆதியை, ஏன்னா வேதமே அவர்தான் அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாமே இறைவனுக்குள்ள அடக்கம். இந்த வேதத்தை ஓதுகின்ற இல்லையா, நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம், இறைவன் வந்து வேதமாக மூலமாக பொருளாகவும் வேதம் ஓதுபவனாகவும் விளங்குகின்றான். இவ்வாறு இருக்கின்ற வேதத்தை ஓதுகின்ற ஆணைக்காவை இருப்பிடமாக கொண்ட ஆதியை பரம்பொருளை நாளும் தினம்தோறும், இப்ப நாளும் வருது பாரு சிறப்பா, தினம்தோறும் எங்கள் ஈசன் இல்லையா, எங்கள் ஈசன் அப்படின்னு சொன்னா எல்லா உயிர்களையும் காக்கின்ற தலைவனாக விளங்குபவர். அப்ப எங்கள் ஈசன் என்பார்கள், எங்களுக்குரிய தலைவன் ஈசன் என்பார்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க எல்லாம் எம்மையும் ஆளுடையாரே, எனக்கு தலைவனாக விளங்குகின்றாரு. எம்மையும்னா எனக்கு மட்டும் இல்ல, எம்மைனா அடியார்களுக்கு தலைவர். இறைவன் திருவடியை எந்த அடியார் வணங்குறாங்களோ மற்ற அடியார்களுக்கெல்லாம் அவர் தலைவர் ஆவார் அப்படின்னு அர்த்தம். 3வது பாடல். நீல வண்டு அரை கொன்றை நேரிழை மங்கை ஓர் திங்கள் சால வால் அரவங்கள் தங்கிய செஞ்சடை எந்தை ஆல நீழலுள் ஆணைக்கா உடை ஆதியை நாளும் ஏழுமாறு வல்லார்கள் எம்மையும் ஆளுடையாரே. இந்த வண்டுகள் இருக்கு இல்லையா, அது நீல நிறம் கொண்டதாக விளங்குகின்றது. அந்த வண்டுகள் என்ன பண்ணுதுன்னா, கொன்றை மலர்ல போய் உட்காருதான். சுவாமியோட திருமுடியில தெரியும் நமக்கு வந்து கொன்றை மாலையை அணிஞ்சிருப்பாரு, பிரணவ புஷ்பம்னு சொல்லுவோம். அதுவும் வந்து எப்படின்னா வாடாதுலயே, சுவாமி அணிஞ்சிருக்கிற திருமுடியில இருக்கு வாடாமலர். இப்ப 4 மலராதான் சிறப்பு புரிஞ்சியதா இருக்கும். இப்ப அந்த தேனை உண்பதற்காக வண்டுகள் எப்போதும் மொய்த்து கொண்டே இருக்கு. இது நான் முதலே சொல்லியிருக்கேன், வண்டுகள்னா வேதங்கள் தான். வேதங்கள் வந்து இறைவனையே சூழ்ந்து கொண்டு போற்றி கொண்டிருக்கும், அததான் வண்டுகள் சொல்றாங்க. இது மாதிரி நீல நிறம் கொண்ட வண்டுகள் வந்து சுவாமி திருமுடியில இருக்கிற அந்த கொன்றை மலர், அதுல இருக்கிற தேனை அருந்துவதற்காக அப்படி ஒலி எழுப்பி கொண்டே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம வேற என்ன இருக்குன்னா, நேரிழை மங்கை. வேற என்ன வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, அதாவது அழகிய அணிகலன்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடையாள கல்கள், சிறப்பு பொருந்திய ரத்தினங்கள், கற்கள், அந்த மணிகள்லாம் பதிச்சு இருக்கும். அது போல மிக திருத்தமாக அழகிய அணிகலன்கள் அணிந்திருக்கின்ற மங்கை. இது வந்து கங்கையை தான் குறிக்கும். ஏன்னா சுவாமி தன்னோட திருமுடியில சூடி இருக்கதா சொன்னதுனால இது கங்கையை குறிக்குது. இப்ப நேரிழை மங்கை, இவ்வாறு அழகாக புனையப்பட்ட அந்த ஆபரணங்களை அணிந்திருக்கின்ற மங்கை ஆகிய கங்கை திருமுடியில வச்சிருக்காரு. ஓர் திங்கள், ஒப்பில்லாத ஒரு திங்கள். காரணம் என்னன்னா, சுவாமி திருமுடியில சேர்ந்திருக்கிறதுனாலே அது ஒப்பில்லாத பெருமைக்குரியதாவது. அது போல ஒரு திங்களும். வேற என்ன திருமுடியில வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சால வால் அரவங்கள், நிறைய வந்து ஒளி வீசுகின்ற அரவங்களாம். ஒளி வீசுகின்ற மணிகளை உடைய அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒளி வீசும் கண்களை உடைய அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப வந்து ஒளி வீசுகின்ற நிறைய சாலெல்லாம் நிறைய அரவங்கள் வந்து தன்னோட ஆபரணங்க அணிஞ்சிருப்பார், தன்னோட திருமுடியில அணிஞ்சிருப்பார். அப்ப திருமுடியில அந்த அரவங்களை அணிந்திருக்கின்றார். தங்கிய செஞ்சடை, இப்ப சுவாமியுடைய செஞ்சடையில இதெல்லாம் இருக்கு. என்னென்ன வண்டுகள்லாம் வந்து ஒளி செய்து சூழ்ந்து இருக்கின்றன. சுவாமி அணிஞ்சிருக்கிற கொன்றை சுத்தி அந்த கொன்றை, கங்கை,
நிலவு, அதுக்கப்புறம் அந்த பாம்புகள் இதெல்லாம் வந்து தன்னுடைய செஞ்சடையில இறைவன் சூடி இருக்கிறாரு. அத்தகைய இறைவன் என் தந்தையாகிய சிவபெருமான் வேற என்ன பண்றாரு, இவரோட சிறப்பு என்ன, ஆழ நீழலுள் ஆணைக்கா உடை ஆதியை. இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, அன்று ஆழ நீழலுள் அடியில இருந்து என்ன பண்றாரு, நால்வருக்கு என்ன பண்றாங்க, சனகாதி முனிவர்களுக்கு அறத்தினை உரைத்தான். இந்த உலகத்துல இல்லைன்னா இந்த வேத நெறி தழைக்காம போயிருக்கும். உயிர்கள் எல்லாமே வாழ்ந்திருக்கே இந்த ஒழுக்கம்னே இருக்காது. இந்த வாழ்க்கை, இந்த உலக உயிர் இறப்பு பிறப்பு எல்லாமே வந்து நில குலைஞ்சு போயிருக்கு. அப்ப வேதத்தோட இயல்பு இயற்கை அந்த உலகத்துல வந்து நிலவுவதற்காக இறைவன் நால்வருக்கு அருள் செய்தான். அந்த பெருமையை சொல்றாங்க. ஆழ நீழலுள் இருந்து அமர்ந்து அறத்தை உரை செய்த ஆணைக்கா உடை ஆதியை நாளும் ஏழுமாறு வல்லார்கள் எம்மையும் ஆளுடையாரு. இங்க நாளுன்றதா ரொம்ப முக்கியம். தினந்தோறும் சுவாமி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நியமம் தருமாறு பொருந்தி இருக்க வேண்டும். எப்படி, அன்பால பொருந்தி இருக்கலாம், தியானத்தால பொருந்தி இருக்கு இல்லையா, தொண்டு செய்து பொருந்தி இருக்கலாம். இவ்வாறு இறைவனை அன்போடு பொருந்தி இருக்கின்ற வல்லவர்கள் எம்மையும் ஆளுடையார்கள். அவ்வாறு செய்ய வல்லவர்கள் எம்மக்கெல்லாம் தலைவராக விளங்குபவர்கள் அப்படின்றார். 4வது பாடல். தந்தை தாய் உலகுக்கு ஓர் தத்துவன், மெய்த்தவத்தோர்க்கு பந்தமாயின பெருமான், பரிசு உடையவர் திரு அடிகள் அந்தன் பூம்புணல் ஆணைக்கா உடை ஆதியை நாளும் எந்த என்று அடி சேர்வார் எம்மையும் ஆளுடையாரே. அதாவது தந்தை தாய், இந்த உலகத்திற்கு எல்லாம் உயிர்கள் எல்லாம் என்ன சொன்னோம், உயிர்கள் எல்லாம் தோற்றுவித்தவன் அவன் தான். அப்ப அவன் தான் கண்டிப்பா என்ன, தாயும் தந்தையுமாக விளங்குதவன். அவன் தான் காரணன், அவன் தான் காரியம் இல்லையா, அவன் தான் காரியத்தையும் செய்யறான். அப்ப அவன் தான் தந்தையும் தாயுமானவன். உலகுக்கு ஒரு தத்துவம், உலகத்திற்கே மெய்ப்பொருள் என்ன, இறைவன் தான். அவனை சாருவதுதான் மெய்ப்பொருளாகி அவனை சாருவதுதான் உயிர்களின் நோக்கம். அப்போ உலகத்திற்கே ஒரு மெய்ப்பொருளாக விளங்குபவன் அவன்தான். மெய்த்தவத்தோர்க்கு பந்தமாயின பெருமான். மெய்தவம்ன்றது என்ன, சிவபெருமானை அடைவதற்குரிய தவம் செய்வதுதான் மெய்த்தவம். அவர்களுக்கு பந்தம், அவர்களுக்கு மற்ற பந்தங்கள் கிடையாது. மெய்த்தவம் உடையவர்களுக்கு பந்தமாகியவன் சிவபெருமான் மட்டும்தான். ஏன்னா மற்றதெல்லாம் உண்மையான பந்தம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப வந்து தனக்கு இறைவன் திருவடியை தான் வந்து உறுதியாக பற்றி இருப்பார்கள், பந்தமாக கொள்வார்கள். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மெய்த்தவத்தோர்க்கு, மெய்த்தவம் செய்கின்றவர்களுக்கு துணையாகிய பந்தமாகிய பெருமானாக அவன் விளங்குகின்றான். அதுவும் எப்படி சொல்றாங்கன்னா, பரிசு உடையவர் திரு அடிகள். அதாவது என்னன்னா, பரிசு உடையவர் அப்படின்னு சொன்னா அன்பு உடையவர்கள், அவர்களுக்கு அடிகள் தலைவனாக விளங்குபவன், அவங்களை பிரியாது அவர்களுக்கு தலைவனாக எப்போதும் அவருக்கு அருள் செய்பவன். பரிசுதான் இங்க அன்பு உடையவர்கள், அன்பு உடையவர்களின் அன்பை ஏற்று அருள் செய்பவன் அப்படின்னு சொல்றாங்க. அத்தகைய இறைவன் அந்தன் பூம்புணல் ஆணைக்கா உடை ஆதி. அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, குளிர்ச்சியான அந்த புனல், அந்த காவிரி நதி பாய்கின்ற ஆணைக்காவில் விளங்குகின்றான். அத்தகைய ஆதியை நாளும் தினம்தோறும் எந்தை என்று அடி சேர்வார் இல்லையா. தந்தை தாய் அவன் தான் தெரிஞ்சு எந்தை இவன், எனக்கு தந்தை அப்படி, மற்ற குற்றம் எல்லாம் பொய்மயமானது அப்படின்றத உணர்ந்து எந்தை என்று அடி சேர்வார். இறைவன் திருவடியை வணங்குபவர் யாரோ அவர்கள் எம்மை ஆளுடைய தலைவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்றாரு. 5வது பாடல். கனை செந்தி அரவம் நான் கல் வளையும் சிலையாக துணை செய்யும் மதில் மூன்றும் சுட்டவனே, உலகு உய்ய அணையும் பூங்குணல் ஆணைக்கா உடை ஆதியை நாளும் இணைக்கொள் சேவடி சேர்வார் எம்மையும் ஆளுடையாரே. அதாவது முப்புறம் நெறித்தது, அது கண்டிப்பா ஒவ்வொரு பதிகங்களையும் வரும் இல்லைங்களா. அதோடைய மும்மலத்தை வந்து அழிக்கக்கூடிய அந்த அருள் சிவமகாபுராணம், அதனால அதை சிந்திக்கிறது சிறப்பு. அப்படி வந்து சுவாமி அந்த திரிபுரத்தை எரிக்கிறதுக்காக எடுத்துட்டு போறாரு இல்லையா, இந்த வில்லு அம்பு அதெல்லாம் பத்தி தான் வந்து அருள் விளக்கம் தரப்படுகின்றது. அம்பு அதாவது எதை வந்து சுவாமி அம்பா வச்சிருக்காரு அப்படின்னா, செந்தி அரவம். செந்தி அதாவது சுவாமி வந்து தெரியும் நமக்கு, இந்த பூமியையே தேராக கொண்டு வேதங்களை குதிரையாக்கி பிரம்மணம் சாரதியாக்கி அந்த மற்ற தேவர்களை எல்லாம் வந்து அந்த தேருக்கு ஒரு உறுப்புகளாக்கி திரிபுரம் எரிக்க போறாரு. அப்ப கையில என்ன வச்சிருக்காருன்னா, மேரு மலையே வந்து வில்லாக வைத்திருக்கின்றார். அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க. அதுக்கு ஒரு நான் வேணும்ல, கயிறு. அது என்ன நான்னா, ஒரு பாம்பு, வாசுகின்ற பாம்பை என்ன பண்றார், நானாக கட்டி இருக்கின்றார்.
எது வந்து அம்பா வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா தீ. ஏன்னா எரிக்கணும் இல்லையா, முப்புறத்தை எரிக்கணும் இல்லையா, அதனால காற்று, அந்த தீ எரியணும், அந்த தீ வந்து வேலை செய்யணும்னா காத்து இருந்தாதான் வேலை செய்யும். அப்ப வந்து திருமால் அந்த தீ காற்று இது மூணும் சேர்த்து வந்து என்ன பண்றாருன்னா அந்த அம்பு வந்து விடுறாரு. அந்த அம்பு வந்து திருமாலாலையும் அந்த தீயினாலையும் அடுத்து காற்றினாலும் ஆனது. அதுதான் இங்க சொல்றாங்க. அம்பு வந்து செந்தி கொண்டதாக அந்த அம்பு விளங்குகின்றது. அரவம் நான். என் வில்லுல வந்து ஒரு நான் இருக்கும், அது பாம்பு. அரவம் அந்த பாம்பையே வந்து நானாக கட்டி இருக்கின்றார். கல் வளையும் சிலையாக. அதாவது என்னன்னா சிலைனா இங்க மேருமலை, மேருமலையை குறிக்குது. அதாவது அந்த மலை வந்து இந்த மலையையே நம்ம என்ன பண்றது வில்லாக, ஏன்னா முப்புறங்களும் எரிக்க போகணும்னா ஒரு சின்ன வில்லு எடுத்துட்டு போக முடியாது இல்லையா. அப்போ ஒரு பெரிய மலை மேருமலையை என்ன பண்றாரு, அதுவும் வந்து வளைக்கக்கூடிய, இங்கேயாவது மலையை வளைக்க முடியுமா, ஆனா இறைவன் என்ன பண்றாரு அதையும் செய்து காட்டுகின்றார் இல்லையா. அந்த மேரு மலையையே என்ன பண்றாரு வில்லா வளைத்து அந்த முப்புறங்களை எரிப்பதற்காக எடுத்து செல்கின்றார். அத்தகைய இறைவன் துணை செய்யும் மதில் மூன்றும் சுட்டவனை. இதெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு துணையாக இல்லையா. ஏன்னா 3 சகோதரர்கள் தான் என்ன பண்றாங்க இறைவனிடம் வரம் பெற்று அந்த 3 கோட்டைகளாக திரிகின்றார்கள். 3 பேரும் ஒன்னாதான் போவாங்க, ஆனா ஒன்னா சேர மாட்டாங்க. 3 பேரும் ஆகாயத்துல பறந்துகிட்டே இருப்பாங்க. அவ்வாறு துணை ஒண்ணுக்கு ஒண்ணு துணையா இருக்கிற காக்கின்ற அந்த மதில்கள் 3 மதில்களும் சுட்டவனே இல்லையா. என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா எரித்து தன்னுடைய சிரிப்பாலேயே முதல்ல எரிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஒரே கணையால 3 முப்புறங்களையும் 3 கோட்டைகளையும் எரித்து முழுவதுமாக அழித்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சாம்பலை பொடியா சாம்பல் ஆக்கிடுறாரு. சுட்டவனே 3 சுட்டவனே உலகு உய்ய அணையும் பூம்புணல் ஆணைக்கா உடை ஆதி. இந்த உலகு உய்ய முன்னாடியே எடுத்துக்கலாம் பின்னாடியே எடுத்துக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா உலகு உய்ய, இந்த உலகம் உய்ய திரிபுரங்களை எரித்தவனே எடுத்துக்கலாம். இன்னொன்னு இந்த உலகம் உய்ய இங்க ஆணைக்காவில் வீற்றிருக்கின்றாய். உலகம் உய்ய அணையும் பூம்புணல், இந்த உலகம் உய்வதற்காக காவிரி அணைகின்ற ஆணைக்காவில் வீற்றிருக்கின்ற ஆதியே, ஆணைக்காவுடை ஆதியே, உன்னை நாளும் இணைக்கொள் சேவடி சேர்வார். இணைக்கொள்னா 2 திருவடிகள் இல்லையா. இறைவனுடைய 2 திருவடியுமே சிறப்புக்குரியது. நடனம் ஆடும்போதும் ஒன்று ஊன்றிய திருவடி, இன்னொன்னு தூக்கிய திருவடி, 2மே தான் சிறப்புக்குரியது, வணங்கும். ஏன்னா அந்த ஒப்பில்லாத இந்த அந்த திரு நடனம் ஆகிய அமுது நமக்கு கிடைக்கணும்னா ஒரு காலம் ஊன்றுனாதான் ஒரு காலம் தூக்கி அருள் செய்ய முடியும். அதனால அதே போல இறைவனுடைய 2 திருவடியையுமே வணங்க வேண்டும். அதுதான் இணைக்கொள் சேவடினா 2 சேவடி. இந்த செம்மையான திருவடி சிவப்பார்த்தது மட்டும் கிடையாது, நமக்கு செம்மை நெறியாகிய சிவநெறியை தருவதால, பிறப்பில்லா நெறியை தருவதனால அதை சேவடின்னு சொல்றோம். அத்தகையாக இணைக்குள் சேவடி சேர்வார். நாளும் இறைவன் திருவடியை சேரணும்னா மனசால நினைக்கணும், போற்றணும், பூஜிக்கணும். இப்படி சேர்வார் எம்மையும் ஆளுடையாரே. எம்மையும் ஆளுகின்ற தலைவர்கள் ஆவார்கள். 6வது பாடல். விண்ணின் மாமதி சூடி விலையிலி கலன் அணி விமலன் பண்ணின் நேர்மொழி மங்கை பங்கினன் பசுகந்தேரி அண்ணல் ஆகிய ஆணைக்கா உடை ஆதியை நாளும் எண்ணுமாறு வல்லார்கள் எம்மையும் ஆளுடையாரே. விண்ணின் மாமதி சூடி இல்லையா, அதாவது விண்ல இருக்கிற அந்த மாமதி, அதனை வந்து சுவாமி என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய திருமுடியில் சூடி இருக்கின்றார். ஆனா உண்மையிலேயே அந்த மதிக்கு சிறப்பு இறைவன் திருமுடியில சூடி இருக்கிறதுனாலதான் அப்படி அந்த ஒளி பொருந்தி அந்த மதியினை சூழி இருக்கின்றார் இறைவன். அது மட்டும் இல்லாம விலை இலி கலன், அதாவது என்னன்னா சுவாமியோட கலன்னா அணிகலன்கள் என்ன அணிஞ்சிருக்காரு. நம்ம எல்லாம் அணிஞ்சிருக்கிற எல்லா அணிகலனுக்கும் ஒரு விலை உண்டு இல்லைங்களா. சுவாமி அணிஞ்சிருக்கிற அணிகலனுக்கு விலையே இல்லை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன அணிஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பு அணிஞ்சிருக்காரு அணிகலன்களாக ஆபரணங்களாக. அப்புறம் எலும்பு மாலையை அணிஞ்சிருக்காரு இல்லையா. எலும்பு மாலை, அதாவது விஷ்ணு பிரம்மன் அவங்க காலம் முடிஞ்ச உடனே அந்த அவங்களுடைய தலையை கோத்து தன்னுடைய தலைமாலையில அதையும் கோத்துக்கிறாரு. இப்ப அதற்கெல்லாம் இந்த விஷ்ணு பிரம்மனுடைய தலைக்கெல்லாம் ஏதாவது விலை உண்டா? கண்டிப்பா கிடையாது. அப்ப வந்து விலையில்லாத அணிகலன்களை சுவாமி தன்னுடைய திருமுடியில திருமேனியிலும் அணிந்திருக்கின்றார். அதுதான் வந்து இந்த பாம்பையும் இந்த எலும்பையும் சொல்றாங்க. இவ்வாறு விலை இல்லாத விலை அளவுபடாத அணிகலன்களை அணிந்திருக்கின்றார். ஏன்னா விமலன், மலங்களால பற்றப்படாதவன், மலங்களை அறுப்பவன் இல்லையா. அத்தகைய விமலன் அவன் வந்து பண்ணின் நேர்மொழி மங்கை பங்கினன். உண்மை என்ன இருக்காங்கல்ல, அவங்க மொழி எப்படி இருக்கும், அவங்க பேச்சு எப்படி இருக்கும் இல்லையா. அன்னை வந்து
உமையன்னை வந்து சுவாமியோட அருள் பகுதி இல்லையா? அப்ப எப்படி இருப்பாங்க? அது இசை, அது அவங்க பேசுறதே எப்படி இருக்குமா? இசை போல இருக்குமா? அவ்வளவு இனிமையான மொழியினை உடைய உமையன்னை பங்கின ஒரு பாகத்தில் கொண்டவன் இறைவன். என்னுடைய வாம பாகத்தில் உமையன்னை கொண்டவன் இறைவன். பசு உகந்து ஏறுவான் இல்லையா? தர்ம தேவதையாகிய இடபத்தினை உகந்து இறைவன் ஏறுவான். தான் சொல்லுவாங்க, தேர் உகந்து ஏறாதே இல்லையா, யானையெல்லாம் உகந்து ஏறாத, ஏன் ஏறுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த திரிபுரம் எரித்த காலத்துல ரிஷபமாக வந்து திருமால் தாங்கியதுனால என்ன பண்றாரு, இந்த தர்ம விடையையே அவர் வாகனமாக கொண்டு அருளுகின்றார். பசு உகந்து ஏறுபவன், அண்ணெல்லாம் தலைவனாக விளங்குகின்றவன். அப்படிப்பட்ட ஆனைக்காவுடைய ஆதியை, ஆனைக்காவில் வீற்றிருக்கின்ற ஆதியாகிய மூர்த்தியை நாளும் எண்ணுமாறு வல்லார்கள். அதான் நினைக்கணும் சுவாமியை, எண்ணுமாறு நினைக்க வேண்டும், அவனோட பெருமையை நினைக்க வேண்டும், போற்ற வேண்டும். அவ்வாறு இறைவன் பெருமையை திருவடியை நினைக்க வல்லவர்கள் எம்மையும் ஆளுடையாரே, என்னை ஆளுகின்ற தலைவனாக விளங்குவார்கள். 7வது பாடல். தாரமாகிய பொன்னி தன்துறை ஆடி விழுத்து நீரில் நின்று அடிபோற்றி நின்மலா கொள் என ஆங்கே ஆரம் கொண்ட எம் ஆனைக்காவுடை ஆதியை நாளும் வீரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. அதாவது என்னன்னா, இதுல ஒரு சிறப்பு. திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய 7வது பாட்டுல வந்து இந்த அருள் செய்தி சொன்னார் இல்லையா? ஆரம் நீரோடு ஏந்தினான் ஆனைக்காவு சேர்மினை. இவரும் அது 7வது பாடல்ல வந்து அந்த சோழ ராஜா, உரை ஆண்ட சோழ ராஜாவுடைய இந்த மணியாரம் வழுவி போன அந்த அருள் நிகழ்வை சொல்றாரு. தாரம் ஆகிய பொன்னி, அதாவது தாரம்னா என்னன்னா, நிறைய பொருட்களை வந்து பொன்னி நதி கொண்டு வருது. நம்மளே முதல்ல பிரிச்சுட்டு இருக்கோம். அது மலைகள்ல இருந்து வரும்பொழுது மலைகள்ல இருக்கிற பொண்ணு மணி இல்லையா, வருகின்ற சந்தனம், இந்த அகில் கட்டைகள், இது மாதிரி இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அரிச்சுக்கிட்டு மரங்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வருது இல்லையா, பொன் துகள்கள். இது போல தாரம்னா நிறைய பொருட்களை எல்லாம் தன்னகத்தை கொண்டு விளங்குவதாக பொன்னி நதி விளங்குகின்றது. வர வழியில இருக்கிறது எல்லாத்தையும் அணைத்து கொண்டு அதை மற்ற இடத்துல சேர்த்து கொண்டு இல்லையா, இப்ப அந்த கரையோரம்லாம் நீர் சத்து எல்லாம் கொடுத்து மரங்கள் சோலைகள்லாம் செழிக்க உதவுகிறது. இவ்வாறு எல்லாற்றுக்கும் வந்து நன்மை தரக்கூடிய பொருட்களை கொண்டதாக காவிரி நதி விளங்குகின்றது. தன் துறை, அந்த குளிர்ந்த துறையில வந்து நீராடுற துறையில ஆடினா குளிக்கும் பொழுது விழுத்து, அந்த அரசன் சோழ மகாராஜா குளிச்சிட்டு இருக்காரு. அப்ப வந்து விழுத்துனா நழுவி போயிற்று. அவர் குளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நழுவி போயிற்று நீர்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஆரம், கழுத்துல அணிந்திருக்கின்ற அந்த அழகிய மணிகளால் ஆன தங்க ஆரம், நிறைய விலை உயர்ந்த ரத்தினங்களும் மணிகளால் ஆக்கப்பட்ட அந்த ஆரம் அவர் குளிக்கும் பொழுது ஆற்று நீர்ல அடிச்சுக்கிட்டு போகுது. வழுவி போக நீரில் நின்று அடி போற்றி நின்மலா கொள். சுவாமி திருவடியை வணங்குறாரு. ஐயா, இது சிறப்பு புரியாது, இது வீணா எங்கேயோ போய் சேரக்கூடாது மண்ணில, நீ இதை நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடி போற்றி நின்மலா கொள், தூயவனாகி. அதுதான் இப்ப வந்து ஒரு சில பேருக்கு தோணும், நமக்கே கூட தோணும், ஏற்கனவே தான் அணிஞ்சதை போய் வந்து சுவாமிக்கு கொடுக்கலாமா, ஏத்துக்கோன்னு சொல்லலாமா, அதுக்குதான் அந்த வார்த்தை வருது, நின்மலா கொள். ஏன்னா அவன் வந்து மலங்களால் பற்றப்படாதவன், அதனால அவனுக்கு தூய்மை நன்மை அதெல்லாம் அந்த இதுவே கிடையாது, கடந்தவன். அதனால அன்போடு எது கொடுத்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வான் இல்லையா? அதனால மலங்களால் பற்றப்படாதவன், தூயவன். அதனால இறைவா நீ அதை ஏத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா அங்கே அப்படி அந்த அரசன் வேண்டின உடனே ஆரம் கொண்ட எம் ஆனைக்காவுடைய ஆதியை, அந்த திருமஞ்சன குடத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அபிஷேகிக்கும் போது அதனை ஏற்றுக்கொண்டு அருளுகின்ற எம் ஆனைக்காவுடைய ஆதியை, என்னுடைய தலைவனை, முதற் பொருளை நாளும் ஈரம் உள்ளவர். அப்ப நாளும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஈரம்னா அன்பு, அன்போடு உள்ளத்தில் அன்பு கொண்டவர்கள் வணங்குவார்கள், ஆனால் அவர்கள் தான் எம்மை ஆளுடைய தலைவர்கள் ஆவார்கள் சொல்லிட்டு உள்ளத்துல அன்பு இருக்கணும். எந்த தொண்டு செஞ்சாலும் என்ன பண்ணணும், உள்ளத்துல அன்பு இருக்கும் பொழுது அது இறைவனோட சிறப்பா சென்று சேரும். அப்ப அன்போடு இறைவனை வணங்குபவர் எமக்கு வந்து தலைவராக விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 8வது பாடல். உறவும் உள்ளது ஓர் உழையின் குறி புலியதல் உடையானை விரைகொள் கொன்றையின் ஆணை விரிசடை மேல் பிறையானை அறவும் வீக்கிய ஆனைக்கா உடை ஆதியை நாளும் இரவும் எல்லையும் ஏத்துவார் எம்மையும் ஆளுடையாரே. அதாவது தாருகாவனத்து முனிவர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, வேள்வி செய்கின்ற வேள்வினால என்னென்ன வேள்வி சிறப்பா செய்வாங்கன்னா, இந்த வேள்வினால நிறைய பலன் கிடைக்குது. அப்ப நமக்கு வந்து வேள்வி செஞ்சாலே போதும்,
அதுதான் நமக்கு பலன் கொடுக்குதுன்னு நினைச்சு இந்த வேள்வியினை ஏற்று நமக்கு பலன் தரும் தெய்வம் ஒன்று உண்டுன்ற உண்மையை மறந்துடுறாங்க. அவங்களுடைய அகந்தையை நீக்கணும்ன்றதுக்காக இறைவன் வந்து பிச்சாடனரா வருவாங்க. வந்து அவங்களுடைய தன்னுடைய துணைவி போல என்ன பண்ணுவாங்கன்னா திருமாலை கூட்டு வருவாங்க மோகினியாக. அந்த மோகினி வந்து தாருகாவனத்து முனிவர்களை மயக்க அந்த பிச்சாடனர் ஆகிய இறைவன் அந்த மிக சிறப்பாக அந்த கீதம் பாடிக்கொண்டு வீணை வாசித்துக் கொண்டு வரும்பொழுது அவரோட திருமேனி அழகிலும் அந்த அருள் கதிர் திருமேனியிலிருந்து வீசுகின்ற இந்த கதிர் ஒளியிலும் அந்த இசையிலும் அவரோட பாடலையும் மயங்கி முனி பத்தினிகள்லாம் சுவாமி பின்னாடியே போவாங்க. இதை கண்டு என்ன பண்ணாங்கன்னா கோபம் கொண்டு அந்த தாருகாவனத்து முனிவர்கள் இறைவன் மேல பல விதமான அபச்சார வேள்வி செய்து இறைவனை அழிப்பதற்காக அனுப்புவாங்க. யானையை அனுப்புவாங்க, மான் அனுப்புவாங்க, புலியை அனுப்புவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க சுவாமினா புளிய தோலை உரிச்சுப்பாங்க, அந்த மானை கையில 2 விரல் கொண்டுல பிடிச்சுப்பாங்க. யானைய அது என்ன பண்ணுவாங்க உள்ளார போய் அப்படியே அதை கிழித்து கொண்டு வெளில வருவாங்க தோலை கோர்த்தி கொண்டு. அவ்வாறு இறைவன் வந்து அருள் செய்கின்றார். அதுதான் இங்க சொல்றாங்க. உறவம் உள்ளது ஓர் உழையின் உரி. அதாவது உறவுனா வலிமை கொண்ட இந்த மான் வந்து அவ்வளவு வேகத்தோடு வரும் அவர் சுவாமி அழிக்கணுன்றதுக்காக. அது மாதிரி வலிமை கொண்ட அந்த மான் அதை என்ன பண்றாரு, அதை கொண்டு அதோட தோலை வந்து போர்த்தியவன் இறைவன். புலி அதல் உடையான, அதே போல புலி அவங்க விட்டாங்க இல்லையா, அந்த புலியும் சாவரிச்சு என்ன பண்றாரு, தோலை மேல வந்து அதல்னா தோல், புலியோட தோலை வந்து உடையாக அணிந்திருக்கின்றான் இறைவன். ஏன்னா அவர் வந்து பிச்சைடன் தான் வருவாரு இல்லையா, ஆடை இல்லாம தான் வருவாரு. இவங்க செய்யற அந்த அபிசார வேள்வியிலேருந்து கிடைக்கிற பொருளை வச்சே தன்னுடைய அணிகலன்கள் ஆடைகள் எல்லாத்தையும் சுவாமி எடுத்துப்பார். அந்த புலிய தோல் ஆடையாக அணிந்து கொள்வார், கையில வந்து அந்த மானை ஏந்தி கொள்வார். அது போல புலியோடைய தோலை வந்து உடையாக கொண்டவனை விரைகொள் கொன்றை நானே. அந்த திருமுடியில சூடி இருக்கிற அந்த கொன்றை எப்படி இருக்கு, ரொம்ப வாசனை மிகுந்ததாக இருக்கின்றது. அருள் மனம் கமழ்கின்ற கொன்றையினை சூடியவனை விரிசடை மேல் பிறையானை, நல்லா வந்து விரிந்த நெருங்கிய அந்த செஞ்சடை கொண்டவன். அது மேல என்ன வச்சிருக்காரு, பிறையினை உலகத்திற்கு அருள் செய்வதற்காக, சந்திரனுக்கு அருள் செய்வதற்காக என்ன பண்றாரு, பிறையினை அணிந்திருக்கின்றான். அறவும் வீக்கிய ஆணைக்கு. அது மட்டும் இல்லாம இடையில என்ன பண்ற, இப்ப ஆடை இல்லாம போயிருக்காரு, இல்ல இடையில புலித்தோல் கட்டிட்டாரு, அது நிக்கணும் இல்லையா, அப்ப என்ன வேணும், பெல்ட் வேணும் இல்லையா, என்ன பண்றாரு, ஒரு பாம்பு எடுத்து அப்படியே கட்டிட்டாரு. அதுதான் அறவம் வீக்கியனா கட்டிய, கையில அணிஞ்சிருப்பாரு, திருமுடியில அணிஞ்சிருப்பாரு, இடுப்புல அணிஞ்சிருப்பாரு. அறவம் வீக்கிய ஆணைக்கு, அறவத்தினையே என்ன பண்றாரு தன்னுடைய அணிகலன்களாக இடையில் வந்து ஆடைக்கு மேல கட்டியவனாகிய ஆணைக்கா உடைய ஆதியை நாளும் இரவும் இல்லை. அதுதான் முக்கியம். இல்ல ஃபர்ஸ்ட் இதுவரை என்ன சொன்னாங்க, நாளும் சொன்னாங்க. இங்க பாருங்க, இரவும் பகலும், எல்லையும்னா பகலும். இப்ப எந்நேரமும் இறைவன் சிந்தனையில தான் இருக்கும் இல்லைங்களா. அதுதான் நம்மளை காக்கின்ற அருமருந்தாக, உயிரை வந்து தேற்றுகின்ற உயர்ந்த படிநிலைக்கு செல்லக்கூடியது வந்து இறைவன் சிந்தனை தான். அப்ப இரவும் பகலும் என்ன பண்ணணும், ஏத்துவார். இரவும் பகலும் இறைவனை போற்ற வேண்டும். அப்படி போற்றுபவர்கள் யாரோ அவர்கள் எம்மை ஆளுகின்ற தலைவர்கள் ஆவார்கள். 9வது பாடல். வளம் கொள்வார் அவர் தங்கள் வல்வினை தீர்க்கும் மருந்து, கலங்க காலனை காலால் காமனை கண் சிவப்பானை, அலங்கல் நீர் பொறும் ஆணைக்கா உடை ஆதியை நாளும் இலங்கு சேவழி சேர்வார் எம்மையும் ஆளுடையாரே. வளம் கொள்வார் அவர் தங்கள் வல்வினை தீர்க்கும் மருந்து. பெரியவரான பார்க்கும் போதுலாம் அடிக்கடி சொல்றதுதான், சிவஸ்தலங்கள் சென்ற உடனே முதல்ல என்ன பண்ணணும், வளம் கொண்டு இறைவனை வணங்க வேண்டும். அஷ்டாங்கமாகவோ பஞ்சாங்கமாகவோ, பெண்களா இருந்தா பஞ்சாங்கமாக, ஆண்களா இருந்தா அஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்ய வேண்டும். அது வளம் கொள்வது அவ்வளவு சிறப்பு. அதுதான் இங்க சொல்றாங்க, வளம் கொள்வார் அவர் தங்கள் வல்வினை தீர்க்கும் மருந்து. அவ்வாறு வளம் கொண்டு வணங்குபவர்களுடைய வல்வினை எல்லாம் தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இறைவன் விளங்குகின்றார். பாருங்க, இப்ப இறைவனை வந்து வளம் வருவதோட சிறப்பு வந்து இந்த பதிகத்துல எப்படி சுட்டி இருக்காங்க, வல்வினையை நீக்கும். ஏன்னா அந்த வினையே கொடியது, அது வல்வினை எளிதில் போகாதது, நம் துன்பம் தரக்கூடியது, வலிமையான அந்த வினை வேற எதனாலும் போகாது. அப்ப இறைவனை வளம் கொள்ள வேண்டும். வளம் கொண்டா என்ன ஆகும், அந்த வல்வினையை தீர்க்கக்கூடிய ஆற்றலுடைய மருந்தாக இறைவன் விளங்குகின்றான். பாருங்க, நம்ம செய்கின்ற செய்கைக்கு இறைவன் மருந்தாக விளங்குகின்றான். தீர்க்கும் மருந்து. கலங்க காலனை காலால் இல்லையா, மார்க்கண்டேயர் வந்து சுவாமிக்கு சிவபூஜை செய்யும் பொழுது சிவபூஜை செய்கின்றான் அப்படின்றதையும் கருதாது என்ன பண்ணார், அவனோட உயிரை வந்து எடுக்கணும்னு நினைச்சு அந்த காலனை என்ன பண்ணார் சுவாமி
தன்னுடைய சிவந்த காலால உதைத்தார் இல்லையா, அதுதான் இங்க சொல்றாங்க. அவன் கலங்குமாறு காலனை காலால் உதைத்தவன் இறைவன். காமனை கண் சிவப்பானை. காமனை என்ன பண்றாரு, காமன் என்ன பண்றான், வேண்டி இருக்கலாம், தேவர்களும் வேண்டி இருக்கலாம், இந்த மாதிரி முருகப்பெருமானை தந்தருள வேண்டும், அசுரர்களுடைய துன்பம் அதிகமாயிடுச்சு. அப்படி இல்லாம இவருடைய சிவபெருமான் சிவபெருமான் திருமேனியில இந்த மலர்கனைகளை விட்டு அதன் மூலம் இச்சையை தூண்டணும் அப்படின்ட்டு காமன் நினைக்கிறான். அது தவறு அப்படின்ற அந்த காரணத்தினாலதான் இறைவன் என்ன பண்றாருன்னா கண் திறந்து, நெற்றி கண் திறந்து, ஏன்னா ஞானத்தாலதான் என்ன பண்ண முடியும், ஆசையை வெல்ல முடியும். அதனால நெற்றி கண் திறந்து என்ன பண்றாருன்னா காமனை சாம்பாக்கிறாரு. அதுதான் இங்க சொல்றாங்க. காமனை கண் சிவப்பானை, கண் திறந்து, நெற்றி கண் திறந்து எரித்து, அந்த சிவந்த கண்ணால் எரித்து, நெருப்பு வந்துச்சுனாலே சிவந்த கண்ணாதான் இருக்கு. அப்போ அந்த சிவந்த கண்ணால எரித்து காமனை பொடி பொடி ஆக்கியவனை அலங்கல் நீர் பொறும் ஆனைக்கா உடை ஆதியை. அதாவது என்னன்னா அழகாகிய அந்த நீர் என்ன படுத்துனா காவிரி கரை, அந்த நீர் தெரியலையே, அலைகளை இப்படி மோதி மோதி வரும். அது போல அழகிய அந்த அலைகள், காவிரி அலைகள் கரைகளை மோதிக்கொண்டே வருகின்றது. அத்தகைய காவிரி ஆற்று பாய்கின்ற ஆனைக்கா உடை ஆதியை நாளும் இலங்கு சேவடி சேர்வார் எம்மையும் ஆளுடையாரு. விளங்குகின்ற சேவடினா எப்போதும் பெருமைக்குரிய சேவடின்னு அர்த்தம். எவ்வாறு எப்போதும் பெருமைக்குரிய சேவடியாக விளங்குகின்ற இறைவன் திருவடிகளை வணங்குபவர் யாரோ அவர்கள் எம்மை ஆளுடைய தலைவர்கள் ஆவார்கள் அப்படின்றாரு. 10வது பாடல், இறுதியான பாடல். ஆழியார்க்கு அருள் ஆனைக்கா உடை ஆதி பொன்னடியின் நீழலே சரணாக நின்று அருள் கூற நினைந்து வாழ வல்ல வன்தொண்டன் வன்தமிழ் மாலை வல்லார் போய் ஏழுமா பிறப்பு அற்று எம்மையும் ஆளுடையார். இத்தகைய சிறப்பு பொருந்திய பதிகம் பாருங்க. எப்போதுமே அரிசி பாடல்ல பதிகத்தோட பயன் முதலே வேற சொல்லிட்டாங்க. ஒரு திருக்குறிப்பு, வளங்கொள்வாருடைய வல்வினை தீர்ப்பு மருந்து. திரு ஆனைக்காவல் போனா பெரிய சுற்றா இருந்தாலும் பார்க்காதீங்க, வளம் கொண்டு வல்வினையை தீர்த்து கொள்ளுங்கள். கடைசி பாடல்ல ஆழியாருக்கு அப்படின்னு சொன்னா ஆழியாகிய அந்த சக்கரம் ஏந்தியவனுக்கு, இல்லைன்னா அந்த ஆழியாகிய அந்த கடல்ல குயில்கின்ற பெருமாளுக்கு அருள், அத்தகைய அவனுக்கு அருள்கின்ற திருமாலுக்கு அருளுகின்ற ஆனைக்காவில் வீற்றிருக்கின்ற ஆதியாகிய அவற்றுக்கு முதல்வனாகிய சிவபெருமான் பொன்னடி இல்லையா, சுவாமியோட திருவடி என்ன இல்லையா, பொன் போன்ற திருவடி. அந்த நீழலே சரணாக நின்று, நீழல் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, அதாவது இறைவன் திருவடியிலேருந்து வருகின்ற அந்த ஒளி, அருள் ஒளி, அதுதான் நீழல் சொல்றோம். அதுல கூட நான் நீழல் தப்பா நினைச்சிட்டு அது இருமையா அப்படியே இருட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அப்படி இல்ல, இறைவன் திருவடியிலேருந்து வருகின்றது அருள் ஒளி, அது அப்படியே பொன்மயமான ஒளியா இருக்கு. அதுலதான் அடியார்கள் எல்லாருமே இளைப்பார்வார்கள் இல்லையா, அதுதான் சொல்றாங்க இங்க. ஆதி பொன்னடியின் நீழல்னா ஒளி, பொன்னடியிலேருந்து நீழல் வருகின்றது, அதுவே சரணாக நின்று, அது கீழேதான் அடியார்கள் எல்லாருமே இருக்கும், அதுதான் சரணமாக நின்று நான் நிற்கின்றேன். அப்படி நான் நின்று அருள் கூற நினைந்து, அந்த திருவடியில அந்த ஒளி கீழே நின்னே சுவாமியோட அருளை எப்போதும் நினைந்து கொண்டிருக்கின்ற அந்த அருளையே பெற்று இறைவனே நினைத்து வாழக்கூடிய வன்தொண்டனாகிய நான். இப்ப எப்படி எடுத்துக்கணும் பாருங்க, இறைவன் பொன்னடி, பொன்னடியிலேந்து அந்த ஒளி வருது, அந்த ஒளியிலேயே நின்று கொண்டு எப்போதும் நான் இருக்கின்றேன். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா இறைவனோட அருளை எல்லாம் நினைத்து கொண்டு இருக்கின்றேன், நினைத்து வாழக்கூடிய வன்தொண்டன் ஆகிய நான் கூறிய இந்த வன் தமிழ் மாலை, இந்த வன் தமிழுக்கு அவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்காங்க. இந்த வன் தமிழ்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எல்லையில்லாத வளங்கள் கொண்டது, அது மட்டும் கொடைத்தன்மைன்னா யாரெல்லாம் அதை போற்றி வணங்குகின்றார்கள், எல்லையில்லாத நன்மை. இது நம்ம படிக்கிறதுனால சிவப்பேரே கிடைக்க போகுது. அப்ப அந்த எல்லையில்லாத கொடைத்தன்மையை கொண்டது, சிறப்பு கொண்டது, அழகு கொண்டது, புகழ் கொண்டது, இவ்வளவு எல்லாம் இருக்கிறதுனால தமிழ என்னன்னு சொல்றாங்கன்னா வன் தமிழ் சொல்றாங்க. இவ்வாறு சிறப்புக்குரிய அந்த தமிழ் மாலை, இந்த தமிழ் பதிகத்தை வல்லார், இது போல அதோட பொருளை தெரிந்து உணர்ந்து இறைவனை வணங்கு வல்லவர்கள் ஏழுமா பிறப்பு அற்று எம்மையும் ஆளுடையாரே. 7 பிறப்பு அப்படின்னு சொன்னா 7 வகையான உயிரினங்கள் சயின்ஸ் படிக்கும் போது தெரியும். அதாவது தண்ணியில அந்த ஒரு சில உயிரினத்திலேருந்து வரும், மனுஷ பிறப்பு வரையும் வரும். அது போல அந்த 7 பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு எடுத்துக்கலாம்னா அளவில் பிறப்புன்னு சொல்றாங்க. இந்த அளவில்லாத பிறப்பு, இந்த 7 நம்பர், அந்த ஒவ்வொரு வகையிலையும் எத்தனை முறை சில பேர் பிறப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அது போன்ற பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா
இந்த அளவற்ற இந்த பிறப்பு அறுத்து இப்ப இந்த பதிகத்தை யாரெல்லாம் அன்போடு சிந்திக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த அத்தனை பிறவி இதுவரையும் அந்த பிறவி கட்டு நீங்கி விடும், அந்த பிறப்பு அற்று விடும். நமக்கு தொடர்ச்சியா வந்த அந்த பிறவி பிணி நீங்கி விடும். அற்று எம்மையும் ஆளுடையாரே. அப்ப என்ன ஆகும், இந்த பதிகத்தை யாரெல்லாம் நம்ம படிச்சோமோ அன்போடு சிந்திச்சோமோ நம்ம பிறவி எல்லாம் அற்று விட்டது. நம்ம எல்லாரும் என்ன அவருக்கு தலைவர்கள், யார் இவ்வாறெல்லாம் ஓதுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் அவருக்கு தலைவராக விளங்குவார்கள் சொல்றாங்க. இதை விட இவ்வளவு ஒரு சிறப்பு சொல்ல முடியும். இந்த பதிகத்தை வணங்குபவர்கள் பிறப்பறுத்தவர்கள் அவர்கள் எமக்கு தலைவர்களாக விளங்குவார்கள் அப்படின்றாங்க. போல ஏழுமா பிறப்பருக்கும் இந்த பதிகத்தை இறைவன் திருவருளால சிந்தித்தோம். இன்னும் ஒரே ஒரு பெரிய புராணத்துல ஒரு பாடல் கூட பார்க்காம இருக்க முடியாது. ஒரே ஒரு பாடல் மட்டும் பார்த்துட்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்யும். 78வது பாடல் பெரிய புராணத்துல வச்சுட்டுங்க, ஏர்கொன் கலிக்காம நாயனார் புராணத்துல. இவ்வாறு திரு ஆனைக்காவல் சென்று இறையும் பணிவார் எம்மையும் ஆளுடையார் சொல்லிட்டு ஒவ்வொரு பதிகத்திலையும் அடியார்களுடைய பெருமையெல்லாம் போற்றி சொல்லி ஏழுமா பிறப்பு அறுக்கும் இந்த பதிகத்தை அருளி செய்து அதுக்கப்புறம் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா 78வது பாடல். சாட்சி அங்கு தங்கும் நாள் தயங்கு பவழ திருமேனி நீற்றர் கோயில் எம்மருங்கும் சென்று தாழ்ந்து நிறை விருப்பால் போற்றி அங்கு நின்றும் போய் குருவில் அன்பர் மருவிய தொண்டு ஆற்றும் பெருமை திரு பாச்சிலாச்சிரமம் சென்று அடைந்தார். அதாவது திரு ஆனைக்காவலை இவ்வாறு பாடிட்டு அடுத்தது எங்க போறாருன்னா, சாட்சினா இறைவனுக்கு மாலை சாற்றுறாரு இல்லையா, புகழ்ந்து மாலையை சாற்றி அங்கு தங்கும் நாள் அங்கு திருவானைக்காவல் தங்கி இருந்து அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா தயங்கும் பவழ திருமேனி, தயங்கும்னா விளங்கும். இறைவன் எப்போதும் அழிவில்லாதவன், அதனால விளங்குகின்ற திருமேனியை உடையவன். அது எப்படிப்பட்ட திருமேனி, பவழ திருமேனி இல்லையா, பவழ குன்று போல இறைவன் விளங்குகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருமலை சிறப்புலே சொல்லுவாங்க. திருமலையில எப்படி சுவாமி வீட்டுப்பாங்கன்னா பவழ குன்று போல இருப்பாங்கன்னா, பக்கத்துல மரகத கொடி போல உமை அண்டை இருப்பாங்க. அது போல அந்த பவழ திருமேனி கொண்டு இறைவன் விளங்குகின்றான். அதுல திருநீரு பூசியிருக்கான். வெறும் பவழ திருமேனி மட்டும் இல்ல, அதுல திருநீரு பூசி இருக்கின்ற இறைவன் வீட்டிருக்கின்ற கோயில் எம்மருங்கும். பக்கத்துல என்னென்ன கோயில் இருக்கோ எல்லா பக்கமும் எம்மருங்கும்னா பக்கத்துல வடக்கரை தென்கரைன்னு இல்லாம பவழ மேனியும் பவழ திருமேனியில் திருநீற்று கோலத்தினை உடையவராக சிவபெருமான் பக்கத்துல எங்கெல்லாம் வீட்டு இருக்காரோ அங்கெல்லாம் சென்று தாழ்ந்து நிறை விருப்பால், அதுதான் முக்கியம், உள்ளத்தில் எழுந்த விருப்பத்தால் அன்பால் காதலால் என்ன பண்றாருன்னா போற்றுகின்றார். போற்றி அங்கு நின்றும் போய், அப்ப திருவானைக்காவல்ல இருந்து வழியில இருக்கிற சிவஸ்தலங்கள் தோறும் சென்று அன்போடு வணங்கி அங்கு நின்றும் போய் அடுத்தது எங்க போறாருன்னா குருவில் அன்பு, அதாவது பெருமையில தமக்கு ஒப்பே இல்லாத அன்பர்கள் இல்லையா, அன்பர்களோட பெருமை இப்பதான் பார்த்தோம். அதே போல குருவில் அன்பர், பெருமையில இவ்வளவுதான் சொல்லவே முடியாத எல்லை இல்லாத பெருமைக்குரிய அன்பர்கள் மருவிய, எப்போதுமே அந்த வீட்டிலிருந்து தொண்டு செய்யறாங்களாம். அப்படி தொண்டு ஆற்றுகின்ற பெருமை பொருந்திய திரு பாச்சிலாச்சிரமம் சென்று அடைந்தார். அது எப்படிப்பட்ட தலம், வழியில இருக்கிற சிவஸ்தலங்கள் எல்லாம் சென்று கொண்டு எல்லையில்லாத பெருமைக்குரிய அடியார்கள் எப்போதும் கோயில்ல வீட்டிலிருந்து தொண்டு செய்கின்றார்கள். அத்தகைய திருக்கோயிலாகிய திருப்பாச்சிலாச்சிரமம் சென்று அடைந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். சென்று சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தனக்கு என்ன வேணாலும் இறைவனை தான் கேட்பார் இல்லையா. இறைவனுக்கு தொண்டரும் தோழரும் ஆனவர். அதனால எப்பவுமே தனக்கு தேவையான செல்வம் எல்லாமே சுவாமி கிட்ட தான் கேட்பாரு. அதே போல அவருக்கு தேவையான செல்வத்தை கேட்கிறாரு. இறைவன் கொடுத்தாரா, அருள் செய்தாரா உடனே, இல்ல என்ன திருவிளையாடல் நிகழ்த்தப்பட்டது அப்படின்றதெல்லாம் அடுத்த வாரம் இறைவன் திருவிழால சிந்திப்போம் என்று கூறி இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமமா. சிறப்பு சிறப்பு. நாங்க இவ்வளவுனா ரொம்ப இந்த 11 பாடல்லையும் அவ்வளவு ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அருமை அருமை. திருவானைக்காவல் கோயிலே பெரிய கோயிலு, நீங்க சொன்ன வரலாறு அதை விட பெருசா இருந்தது. அவ்வளவு அழகா 11 பாடலுக்கு எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஒரு பாடல்ல நேரம் கருதி முடிச்சிட்டீங்க. இருந்தாலும் அவ்வளவு சிறப்புங்கம்மா. அருமை அருமை.
என்ன வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. அடியேன் இந்த தலத்துக்கு நிறைய முறை போயிருக்கோம். எப்ப போனாலும், திருச்சிக்கு போனாலும் இந்த தலத்தை வணங்காது போக மாட்டோம். அப்படி நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஐயர் வந்து, குருக்கள் வந்து பெண்ணாலே வேஷம் போட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது அடியனுக்கு. ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த மூலஸ்தானத்துக்குள்ள கிட்ட போய் அமர்ந்து பாக்குற அளவுக்கு ரொம்ப சிறப்பு இந்த தலம். நம்ம கீழே போய் இடது பக்கமா போயிட்டு, வலது பக்கமா போயிட்டு கீழே குனிஞ்சு அந்த சாமியை தரிசனம் பண்ணிட்டு, ஜன்னல் வழியாவும் பார்க்கலாம், அந்த நீர் எடுத்து நம்ம தலையில தொளிச்சு பிரசாதமா கொடுப்பாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு தலத்தை பத்தி இன்னைக்கு விளக்கம் எடுத்து கொடுத்துட்டீங்க. ஆனா அந்த நீர் கீழே தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்ன மாதிரி கேள்வி. அது ஐயா சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னீங்க இல்லையா? ஐயா நீங்க சொல்லுங்கய்யா. சிவாய நம. நன்றி. வணக்கங்கய்யா. மிக மிக மகிழ்ச்சி. நன்றாக சிறப்பாக எதுவும் விடுதல் இன்றி சிறப்பாக சொன்னாங்க. அந்த தர்மபுரம் ஆதீனம் அவங்க நூல்லையும் அந்த திருமேனி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஊறுகிறது என்று சொல்றாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, இது நீர்த்தலம்னு வேற சொல்றோம் இல்லையா? ஒரு பக்கம் காவிரியும் அதுல இதோட பிரிவான கொள்ளிட நதியும் இருக்கு. இதற்கு மேற்க தான் வந்து இந்த பிரியுது. இந்த காவிரி வந்து அதிக நீர் வந்தா கொள்ளிடத்துல வந்து விழுவதாக அங்க வந்து பிரிந்து அப்படி வருது. மீளவும் வந்து கல்லணையில வந்து ஒன்று கூடி மீளவும் கல்லணையில இருந்து இந்த கொள்ளிடமும் காவிரியும் பிரிவதாக ஒரு தீவு போல கிட்டத்தட்ட இருக்கு. எப்பொழுதுமே நீர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். அதனால அங்க பெருமானுடைய அந்த அடியிலிருந்து தான் அங்க லிங்க திருமணி மிகவும் சிறியதாக இருக்கும். அம்மா சொன்னது மாதிரி நானும் உள்ளேயே போய் அங்க பார்த்துருக்கேன். அந்த நீரை காமிச்சார் இந்த சிவாச்சாரியார் வந்து அதுக்கு இதில் காமிச்சு அதை ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க. ஒரு அற்புதமான தலம். அந்த சுபதேவன், அதாவது கோச்சங்கனாரோட அப்பா பேரு சுபதேவன், அம்மா வந்து கமலவதி. பிள்ளை பேர் இன்மையால் வந்து தில்லையில் சென்று வணங்கிட்டாங்க. தில்லையில் வந்து வணங்கும் போது கமலவதி தான் வந்து பிள்ளை பேர் கேட்காங்க நடராஜ பெருமான்கிட்ட. சுபதேவன் கேட்டதா இல்லை, கொஞ்சம் உண்மையா படிச்சா அப்படி வரும். ஆனால் பொதுவாக அப்படி எடுத்துக்கணும். அதுக்காக தான் போயிருக்காங்க. கமலவதி எப்படியாவது எனக்கு குழந்தை பேர் வேண்டும் என்று விரும்பி அப்படி வந்து பெறுகிறார்கள். அது வந்து நான் கூட தொடக்கத்துல வந்து என்னடா இப்படி வந்து இது பண்ணி இப்படி குழந்தைய பெற்றாங்க, அந்த குழந்தைய கொஞ்சி வளர்க்க இது இல்லாம இப்படி வந்து இதாயிட்டாங்கன்னா, அவர்கள்லாம் இந்த ஒரு காரியத்திற்காக சிவலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள். அந்த பணி முடிந்தவுடன் மீண்டும் வந்து சிவலோகத்துக்கு அழைத்து செல்லப்படுபவர்கள் என்ற ஒரு கருத்தை நாம அப்படி எடுத்துக்கொள்கிறது. அந்த கப்பல் 2வது பாட்டுல அந்த கப்பல் அந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கு அலைங்கிற பொருள் எடுத்தது மிகவும் சிறப்பு. கப்பல் வந்து எப்பயும் வரும் போவோம் இல்லையா, வங்கம் மேவிய வேலையை நெஞ்சழ அப்படின்ற ஒரு அந்த பாடலுக்கு கப்பல் என்ற பொருள் அங்க இதுல போட்டிருக்காங்க ஆதீன புத்தகத்துல. அம்மா வந்து அலைங்கிற கருத்தை எடுத்தாங்க. ஏன்னா அலை வந்து எப்பொழுதுமே அழைத்து இருக்கக்கூடிய ஒரு இதுங்கிறதால அலைங்கிற பொருள் மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கு. அதையே வந்து அது வந்து சொன்னது ஒரு சிறப்பு. வந்து வங்கம் மேவிய நஞ்சு இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்றாங்க, இந்த திருநீலகண்ட அந்த நீலகண்ட வரலாறை சொல்லும் பொழுது அது வஞ்சகமாகத்தான் தம்மை வந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும், பெருமானுக்கு என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும் என்றுதான் பிரம்மதேவர் வந்து எல்லாமே வந்து இறைவனுக்கு வந்து படைப்பதில் முதல் உரிமை உங்களுக்கு தான் இருக்கிறது. அந்த சுந்தரமூர்த்தி சாமியில் இந்த நஞ்சை வந்து அப்படியே நெல்லிக்காய் போல் எடுத்து வந்தோடனே இதை உண்டு விடவா எரிந்து விடவா என்று பெருமான் வந்து விடுவதாக அப்ப பிரம்மதேவர் வந்து எல்லாவற்றுக்கும் முதல் உரிமை நீங்கள் உங்களுக்கு தான் இருக்கிறது, நீங்கள் அதை உண்டு விட வேண்டும், உண்டு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அது உண்டு. அதுக்கப்புறம் இது என்றைக்குமே இந்த கருணைக்கு அடையாளமாக உங்கள் கரிய மிண்டற்றிலேயே இருக்க வேண்டும் என்று வேண்டுவதாக அங்கே இருக்கிறது. இப்ப வஞ்சகர்கள் கூடி என்று சொல்லி அற்புதமாக இந்த இது வருது இல்லையா, வங்கம் மேவிய வேலை நஞ்சு எழ. நஞ்சு வந்து அந்த கடல்ல வந்து கொடிய நஞ்சு, ஆழம் காலம் என்று 2 வகையான விழம். அந்த பாம்பு வாசுகி பாம்பு கக்கிறதும் அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய 2மே வஞ்சகர்கள் கூடி தங்கள் மேல் அடராமை என்றாங்க. பெருமாள், பிரம்மா, இந்திராதி தேவர்கள், அப்புறம் அசுரர்கள் எல்லோருமே அங்க போய் அவர்கள் தங்கள் மேல வந்து அடராம எங்களை காக்க வேண்டும் என்று அண்ணன். இதையே வந்து இது வந்து என்னன்னா, இது வஞ்சகமான ஒரு செய்கையை தங்களை வந்து இறைவனுக்கு என்ன வேணாலும் ஆகட்டும், நமக்கு வந்து நம்மை காக்கப்பட்டால் போதுங்கிற எண்ணங்கள்ல அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கருத்து சொல்றாரு. இதே ஞானசம்பந்தர் துஞ்சும் போதும் தொற்றும் போதும் சொல்லுவன் நின் திறனே, தஞ்சமில்லா தேவர் வந்து உன் தாள் இணைக்கு பணிய நஞ்சை உண்டாய்க்கு என் செய்கேனோ நாளும் நினைந்து அடியேன் வஞ்சம் ஒன்று என்று அஞ்சுகின்றேன் வழிவளமேன்னு அருமையான பாடல். அப்படியே உருகுவார்.
இவர்கள்லாம் தஞ்சமில்லா தேவர் வந்து உன் தாள் இணை கீழ்ப்பணியை எங்களை காப்பாற்று என்று சரணடைய நஞ்சை போய் நீ உண்டிய பெருமானே, நஞ்சை உண்டாக்கி என் செய்கேனோ நாளும் நினைந்து அடியேன் வஞ்சம் உண்டு என்று அஞ்சுகின்றேன் வலியுள்ளமேயவனே. இறைவனுக்கு என்ன வேணாலும் ஆகட்டும் என்று ஒரு வஞ்சகர்கள் வந்து கூடி வஞ்சத்தோடு அதை அங்கே உங்களை வந்து சாப்பிட சொல்லியிருக்காருன்னு சொல்லி அப்படி ஒரு கருத்து இது. அப்ப அப்பர் பெருமானும் இதை வந்து என்ன சொல்றாரு ஒரு பாடல். இப்ப நான் சொன்னது வந்து வழிவளத்துல உள்ளது 1வது திருமுறை 50வது பதிகம் 5வது பாடல். அப்பர் பெருமான் 5வது திருமுறையில திருக்குறந்தையில 68வது பாடல்ல 68வது பதிகத்துல 7வது பாடல் வஞ்ச நஞ்சில் பொழிகின்ற கண்டத்தர். எடுத்தோடனே அந்த சொல்றாரு வஞ்ச நஞ்சில் பொழிகின்ற கண்டத்தர் விஞ்ஞையில் செல்வம் பாவைக்கு வேந்தனார் வஞ்ச நெஞ்சத்தவருக்கு வழிகொடார் நஞ்ச நெஞ்சத்திற்கு அருளும் நல்லாரே என்று திருநள்ளாற்றுல பதியத்துல வஞ்ச நஞ்சில் பொழிகின்ற கண்டத்தர் என்று இது பண்ணியிருக்காரு. வஞ்ச நஞ்சில் பொழிகின்ற கண்டத்தர் என்று சொல்லி அப்பர் பெருமானுக்கு வைத்திருக்காரு. ஏன்னா இந்த உப்பு நோக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நாம் வந்து அறிந்து கொள்வது மிகவும் சிறப்பு. அந்த நீலம் உண்ட கண்டன்னு நம்ம நினைக்கும் பொழுதே எல்லோரும் வந்து சரணடைந்தவர்களை காத்தது மட்டுமல்லாமல் இவர்கள் வஞ்சகமாக பெருமானுக்கு என்ன ஆகும் என்று அதெல்லாம் சிந்திக்கல. இல்லை பெருமான் இல்லைன்னா உலகமே இருக்காது, நீ நஞ்சுக்கு போய் அப்புறம் பெருமான் இல்லைன்னா எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கருத்து இது. 7வது பாடல்ல வந்து இந்த சூடி கொடுத்தது அந்த இவர் அந்த ஆரத்தை வந்து சூடி நீ அதை கொடுக்குற. நான் கூட நினைச்சேன் சூடுனதை வந்து சாமிகிட்ட வந்து ஏத்துக்கன்னு சொன்னாரேன்னு. சூடி கொடுத்த சுடற்கொடின்னு ஆண்டாள் இருந்ததுல கூட எல்லாம் வரும் இல்லையா. அது அன்போடு வந்து சொன்னா அது வந்து அந்த மாமா சொல்லும்போது நல்லா சொன்னாங்க. அதாவது பெருமான்கிட்ட போனா எல்லாமே தூய்மையாகி விடும் அப்படிங்கிற ஒரு கருத்து. அபிச்சார வேள்வி அபச்சார வேள்வியில அபிச்சார வேள்வின்னு சொல்லுவாங்க. எதிர்வினை ஆற்றக்கூடியது, அதாவது தீயவற்றையெல்லாம் வந்து உருவாக்கக்கூடிய அது. அடுத்தது வந்து வளங்கொள்வார் என்ற சொல்லுக்கு நிறைய வந்து வளங்கொள்வதில் பற்றிலாம் மண்ணினார் வளங்கொள் மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்து அருள் செய்வேன்னு அது போல நிறைய இடங்கள்ல வந்து சொல்லுவோம். இந்த வளங்கொள்ளுங்கிறது வந்து நம்ம உடலால் வந்து வளங்கொள்வதோடு மட்டுமல்லாமல் மனத்தாலையும் எப்பொழுதுமே இறை சிந்தனைகளையும் இறைவனை சூழ உள்ள சிந்தையாலுமே வளங்கொண்டு வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. அந்தையும் வந்து கருத்தில் நான் வந்து கொள்ள வேண்டும். அதாவது மனத்தாலையும் வந்து எப்படி வண்டுகள் வந்து அங்கே பறந்து வந்து வளங்கொள்கிறதோ அதே போல மனத்தாலையும் நம்ம வந்து கொள்ளலாம் இல்லையா. அப்படியே எப்பொழுதுமே நம்ம பணிகளே இப்போ இறைவனை சூழதானே இருக்கு. எப்படியோ அது திருப்பணியா இருக்கட்டும், நம்ம திருமுறைகளை வந்து கற்பதாக இருக்கட்டும், சாஸ்திரங்களை கற்பதாக இருக்கட்டும், அதிக அளவிலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டு அந்த இறைவனுடைய திருவுருள் நம்மை ஆட்படுத்தி அடிப்படுத்தி இந்த ஞான நெறிகளை வந்து செலுத்தி இருக்கு இல்லையா. அதை அந்த சிந்தையாக வந்து வளங்கொள்வது அது வந்து ஒரு உயர்ந்த ஒரு கருத்து. அற்புடைய கடைசி பாட்டில் நல்ல சிறப்பாக சொல்லிட்டாரு. தன்னுடைய நிலையை வந்து சிறப்பாக அந்த இடத்துல வந்து இந்த பாடலை சொல்லியிருக்காரு. பொன்னடிய நிழலே சரணாக, நிழலேன்னு ஏகாரம் உறுதி பொருளாக சாதிக்கிறாரு தேற்றமாக. இதை தவிர எதையுமே நான் வந்து சரணடையவில்லை. பொன்னடிய நிழலே சரணாக அருள் கூற நினைதெல்லாம் நெஞ்சகம் நைந்து நினைக்கக்கூடிய அப்படி வாழ வல்லன்னா இது பிறரால் முடியாது, நம்பியார் அவரால் முடியுது. எப்படின்னா பொன்னடியே சரண், இது பொன்னடியோட நிழலே சரண் என்று தன்னை முழுவதுமாக ஒப்பித்து தன்னை ஒரு காய்ந்த சருகு என்ற நிலையிலே என்னால் ஆவது ஒன்றுமில்லை எல்லாம் நீதான் என்று, அதுதான் சரணாகதி தத்துவத்தோட உச்சம். அப்படி வந்து தன்னையே சரணாக கொடுத்து அருள் கூறனா நெஞ்சகம் நைந்து இறைவனுடைய திருவடி நிலையே வந்து நினைந்து கண்ணீர் வார அப்படி வாழ வல்ல அப்படிப்பட்ட உறுதியை உடைய வந்தவுடனே நீங்களும் அப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு ஆச்சாரிய உபதேசமாக இதை நிறைவு செய்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அற்புதமான ஒரு பாடல், மிகவும் மகிழ்ச்சி. மிகவும் நன்றாக சிறப்பாக சொன்னார்கள். நல்ல அற்புதமான சபை மேலும் மேலும் நன்றாக ஓங்கி வளர வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். சிவா. மிக்க நன்றி ஐயா. திருவடி பணிகின்றேன். ஓம் நம சிவாய். சிறப்பு சிறப்புங்கய்யா. அம்மா விட்டதுல சிலதெல்லாம் எடுத்து சேர்த்து நல்லா கருத்து எடுத்து சொன்னீங்க. ஆமாங்கய்யா, அந்த ஓமையெல்லாம் நீங்க எப்படிதான் எடுக்கிறீங்களா தெரியலங்கய்யா. இந்த இடத்துல 4ஆம் திரும்பல, 5ஆம் திரும்ப இந்த பாடல் இருக்கு, 5வது பாடல் இருக்கு, 7வது பாடல் இருக்குன்னு சொல்லி அருமையான ஒரு விளக்கம். நேற்று முந்தாள் கூட ஒரு பதிவு பார்த்தங்கய்யா உங்களது. ரொம்ப சிறப்பா மயிலாடுதுறை அந்த சித்தாந்த பயிற்சின்னு ஒரு வகுப்பு இருக்கு இல்லையா, அதுல நீங்க பதிவிட்டு இருந்தீங்க பார்த்தேன். ரொம்ப அருமையான ஒரு கருத்தெல்லாம் எடுத்து
அது விளக்கத்தோட அது நிருபமா எப்படி சொல்றீங்கன்னா அந்தந்த இடத்துல அந்த பாடலோட பதிகம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்கன்ற மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்து பாடலுடைய சிறப்பு எடுத்து ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. பார்த்தோம், ரொம்ப சிறப்புங்கய்யா. இறைவனுடைய திருவருள் தான். சிவாயனர் சிவாயனர் நன்றிங்கய்யா. மற்ற அடியார்கள் பேசுறதுக்கு மட்டும் நம்ம வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிடலாம். சிவாயனம. வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியாருக்கும் திருவடி வணக்கம். உங்களுடைய கருத்தை நீங்க பரிமாற்றம் பண்ணலாம். யார் முதல்ல கை தூக்குறீங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். சிவாய நம.